இயேசுவின் நாமத்தினால் வந்திருக்கிறதான உங்கள் யாவரையும் அன்போடு கூட உங்களை வாழ்த்துகிறோம், உங்களை வரவேற்கிறோம். நம் யாவரும் கண்களை மூடி ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் தாமே இந்த ஆராதனை நமக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தரும்படியாக சேர்ந்து நாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறதான எங்கள் தெய்வமே, கர்த்தர் எங்கள் மத்தியில் அசைவாடுவீராக. கர்த்தாவே, உம்மை துதிக்கிறதான வேலையில, உம்மை மகிமைப்படுத்துகிறதான வேலையில கர்த்தர் அதில் பிரியப்படும்படியாய் அங்கீகரிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, இந்த ஆராதனைக்கு விரோதமாக எழும்புகிற தடைகள் இயேசுவின் நாமத்தில் நீங்கி போடும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பா, சர்வ வல்லவர் இந்த ஆராதனையில் ஆரம்பம் முதல் முடிவு வரை உலாவுவீராக. தேவ ஆவியானவர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் எங்கள் மூலமாய் பெரிய காரியங்களை நீ செய்வீராக. எங்களை பயன்படுத்தும் உம்முடைய கிருபைகளை அதிகமாய் நீ தரும்படியாய் ஜெபிக்கிறோம். வருகிற உம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த ஆராதனை ஆசீர்வாதமாய் இருக்க அடியேன் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். நாம் சேர்ந்து ஒரு பாடலை பாடப் போகிறோம். துதிப்பேன், உம்மை துதிப்பேன், பணிந்து குனிந்து பாதம் வீழ்ந்து உம்மை ஆராதிப்பேன் என்று சொல்லி சேர்ந்து பாடலாம். நல்ல கரங்களை தட்டி பாடுவோமே. துதிப்பேன், உம்மை துதிப்பேன், துதிப்பேன், உம்மை துதிப்பேன், பணிந்து குனிந்து பாதம் வீழ்ந்து உம்மை பணிந்து குனிந்து பாதம் வீழ்ந்து உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். ராஜாதி ராஜா நீரே, கர்த்தாதி கர்த்தர் நீரே, மகிமைக்கு பாத்திரர் நீரே, மகத்துவம் நிறைந்தவர் நீரே. ராஜாதி ராஜா நீரே, கர்த்தாதி கர்த்தர் நீரே, மகிமைக்கு பாத்திரர் நீரே, மகத்துவம் நிறைந்தவர் நீரே. உளையான சேற்றி நின்று உம் கரத்தாலே தூக்கினி உதவாத என்னையும் உபயோகித்தீர். உளையான சேற்றி நின்று உம் கரத்தாலே தூக்கினி உதவாத என்னையும் உபயோகித்தீர். ராஜாதி ராஜா நீரே, கர்த்தாதி கர்த்தர் நீரே, மகிமைக்கு பாத்திரர் நீரே, மகத்துவம் நிறைந்தவர் நீரே. ராஜாதி ராஜா நீரே, கர்த்தாதி கர்த்தர் நீரே, மகிமைக்கு பாத்திரர் நீரே, மகத்துவம் நிறைந்தவர் நீரே. வறண்ட என் வாழ்வினை உம் வார்த்தையால் மாற்றினி, உடைந்த என்னையும் உருவாக்கினி. வறண்ட என் வாழ்வினை உம் வார்த்தையால் மாற்றினி, உடைந்த என்னையும் உருவாக்கினி.
ராஜாதி ராஜா நீரே, கர்த்தாதி கர்த்தர் நீரே, மகிமைக்கு பாத்திரர் நீரே, மகத்துவம் நிறைந்தவர் நீரே. ராஜாதி ராஜா நீரே, கர்த்தாதி கர்த்தர் நீரே, மகிமைக்கு பாத்திரர் நீரே, மகத்துவம் நிறைந்தவர் நீரே. பெலனற்ற நேரத்தில் உம் கிருபை பெலனானதே, தடுமாறும் போதெல்லாம் தாங்கி நீரே. பெலனற்ற நேரத்தில் உம் கிருபை பெலனானதே, தடுமாறும் போதெல்லாம் தாங்கி நீரே. ராஜாதி ராஜா நீரே, கர்த்தாதி கர்த்தர் நீரே, மகிமைக்கு பாத்திரர் நீரே, மகத்துவம் நிறைந்தவர் நீரே. ராஜாதி ராஜா நீரே, கர்த்தாதி கர்த்தர் நீரே, மகிமைக்கு பாத்திரர் நீரே, மகத்துவம் நிறைந்தவர் நீரே. உளையான சேற்றி நின்று உம் கரத்தாலே தூக்கினி, உதவாத என்னையும் உபயோகித்தி. உளையான சேற்றி நின்று உம் கரத்தாலே தூக்கினி, உதவாத என்னையும் உபயோகித்தீர். ராஜாதி ராஜா நீரே, கர்த்தாதி கர்த்தர் நீரே, மகிமைக்கு பாத்திரர் நீரே, மகத்துவம் நிறைந்தவர் நீரே. ராஜாதி ராஜா நீரே, கர்த்தாதி கர்த்தர் நீரே, மகிமைக்கு பாத்திரர் நீரே, மகத்துவம் நிறைந்தவர் நீரே. வறண்ட என் வாழ்வினை உம் வார்த்தையால் மாற்றினி, உடைந்த என்னையும் உருவாக்கினி. வறண்ட என் வாழ்வினை உம் வார்த்தையால் மாற்றினி, உடைந்த என்னையும் உருவாக்கினி. ராஜாதி ராஜா நீரே, கர்த்தாதி கர்த்தர் நீரே, மகிமைக்கு பாத்திரர் நீரே, மகத்துவம் நிறைந்தவர் நீரே. ராஜாதி ராஜா நீரே, கர்த்தாதி கர்த்தர் நீரே, மகிமைக்கு பாத்திரர் நீரே, மகத்துவம் நிறைந்தவர் நீரே. நல்ல கரங்களை தட்டி சொல்லுவோமே, அவர் ராஜாதி ராஜா, அவர் மகத்துவம் நிறைந்தவர், மகிமைக்கு பாத்திரர். ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பலனற்ற நேரத்தில் உன் கிருபை என் பலனானதே, தடுமாறும் போதெல்லாம் எங்களை தாங்கி நீர். அப்படியே வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்களேன். பலனற்ற நேரத்தில் உம் கிருபை பலனானதே, தடுமாறும் போதெல்லாம் தாங்கி நீரே. இன்னும் ஒரே ஒரு முறை. பலனற்ற நேரத்தில் உம் கிருபை பலனானதே, தடுமாறும் போதெல்லாம் தாங்கி நீரே. ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். இன்னொரு பாடலை நாம் பாட போகிறோம். ஜீவநாதா ஜீவநாதா, உன் திரு ரத்தம் தந்தனை மீட்டெடுத்தவரே, மீட்டெடுத்தீர் என்னையும் என்று சொல்லி நல்லா உற்சாகமா எல்லாருமே கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற விதத்துல ஆமென் எங்களோடு கூட சேர்ந்து பாடி கர்த்தரை ஆராதிக்கலாம். நல்ல கரங்களை தட்டி பாடுவோமே.
ஜீவநாதா ஜீவநாதா உன் திரு ரத்தம் தந்தனை மீட்டெடுத்தவரே மீட்டெடுத்தீர் என்னையும். ஜீவநாதா ஜீவநாதா உன் திரு ரத்தம் தந்தனை மீட்டெடுத்தவரே மீட்டெடுத்தீர் என்னையும். ஜீவநாதன் தம் திரு ரத்தத்தால் என்னையும் மீட்டெடுத்தீர். ஜீவநாதன் தம் திரு ரத்தத்தால் என்னையும் மீட்டெடுத்தீர். கிருபையே கிருபையே சொல்லிட வார்த்தை இல்லையே. கிருபையே கிருபையே சொல்லிட வார்த்தை இல்லையே. நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நீ செய்த நன்மைக்கே ஓர் ஆயிரம் நன்றி. நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நீ செய்த நன்மைக்கே ஓர் ஆயிரம் நன்றி. என் தீர நாளல்ல கையின் வேல நாளல்ல உண்டாய வல்லவோ என்னை நடத்தினதே. என் தீர நாளல்ல கையின் வேல நாளல்ல உண்டாய வல்லவோ என்னை நடத்தினதே. நிற்பதும் கிருபையா கிருபையா தேவ கிருபையா நடத்தும் தயவா தயவா நித்திய தயவா. நிற்பதும் கிருபையா கிருபையா தேவ கிருபையா நடத்தும் தயவா தயவா நித்திய தயவா. கோழித்தன் குஞ்சுகளை சீரகின் கீழே மறைப்பது போல் கழுகுத்தன் குஞ்சுகளை சீரகின் மேலே காப்பது போல். கோழித்தன் குஞ்சுகளை சீரகின் கீழே மறைப்பது போல் கழுகுத்தன் குஞ்சுகளை சீரகின் மேலே காப்பது போல். எண்ணினால் எண்ணினால் ஏராள நன்மைகள் சொல்லியும் சொல்லியும் தீராவும் கிருபைகள். எண்ணினால் எண்ணினால் ஏராள நன்மைகள் சொல்லியும் சொல்லியும் தீராவும் கிருபைகள். நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நீ செய்த நன்மைக்கே ஓர் ஆயிரம் நன்றி. நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நீ செய்த நன்மைக்கே ஓர் ஆயிரம் நன்றி. என் தீர நாளல்ல கையின் வேல நாளல்ல உண்டாய வல்லவோ என்னை நடத்தினரே. என் தீர நாளல்ல கையின் வேல நாளல்ல உண்டாய வல்லவோ என்னை நடத்தினரே. நிற்பதும் கிருபையா கிருபையா தேவ கிருபையா நடத்தும் தயவா தயவா நித்திய தயவா. நிற்பதும் கிருபையா கிருபையா தேவ கிருபையா நடத்தும் தயவா தயவா நித்திய தயவா. காரில் பள்ளத்தாக்கில் பயமில்லாமல் என்னை நடத்தினதால் சற்கிடும் மேடுகளில் கரம் பிடித்து என்னை நடத்தினதால். காரிருள் பள்ளத்தாக்கில் பயமில்லாமல் என்னை நடத்தினதால் சற்கிடும் மேடுகளில் கரம் பிடித்து என்னை நடத்தினதால். எண்ணினால் எண்ணினால் ஏராள நன்மைகள் சொல்லியும் சொல்லியும் தீராவும் கிருபைகள். எண்ணினால் எண்ணினால் ஏராள நன்மைகள் சொல்லியும் சொல்லியும் தீராவும் கிருபைகள். நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நீ செய்த நன்மைக்கே ஓர் ஆயிரம் நன்றி. நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நீ செய்த நன்மைக்கே ஓர் ஆயிரம் நன்றி. என் தீர நாளல்ல கையின் வேல நாளல்ல உண்டாய வல்லவோ என்னை நடத்தினதே. என் தீர நாளல்ல கையின் வேல நாளல்ல உண்டாய வல்லவோ என்னை நடத்தினதே. நிற்பதும் கிருபையா கிருபையா தேவ கிருபையா நடத்தும் தயவா தயவா நித்திய தயவா. நிற்பதும் கிருபையா கிருபையா தேவ கிருபையா
நடத்தும் தயவான் தயவான் நித்திய தயவான். கோழி தன் குஞ்சுகளை சீரகின் கீழே மறைப்பது போல், கழுகு தன் குஞ்சுகளை சீரகின் மேலே காப்பது போல், கோழி தன் குஞ்சுகளை சீரகின் கீழே மறைப்பது போல், கழுகு தன் குஞ்சுகளை சீரகின் மேலே காப்பது போல். எண்ணினால் எண்ணினால் ஏராள நன்மைகள், சொல்லியும் சொல்லியும் தீராவும் கிருபைகள். எண்ணினால் எண்ணினால் ஏராள நன்மைகள், சொல்லியும் சொல்லியும் தீராவும் கிருபைகள். நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே, நீ செய்த நன்மைக்கே ஓர் ஆயிரம் நன்றி. நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே, நீ செய்த நன்மைக்கே ஓர் ஆயிரம் நன்றி. நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே, நீ செய்த நன்மைக்கே ஓர் ஆயிரம் நன்றி. நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே, நீ செய்த நன்மைக்கே ஓர் ஆயிரம் நன்றி. என் தீர நாளல்ல கையின் வேல நாளல்ல, உண்டாய வல்லவோ என்னை நடத்தினரே. என் தீர நாளல்ல கையின் வேல நாளல்ல, உண்டாய வல்லவோ என்னை நடத்தினரே. நிற்பதும் கிருபையால் கிருபையால் தேவ கிருபையால், நடத்தும் தயவால் தயவால் நித்திய தயவால். நிற்பதும் கிருபையால் கிருபையால் தேவ கிருபையால். ஹல்லேலூயா. அப்படியே வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்களேன். என் தீர நாளல்ல கையின் வேல நாளல்ல, உந்தாய வல்லவோ என்னை நடத்தினது. நீங்க சொல்லுங்களேன். என் தீர நாளல்ல கையின் வேல நாளல்ல, உங்கதாய வல்லவோ என்னை நடத்தினதே. ஆண்டவர் தயவுதான், ஆண்டவர் கிருபைதான் நம்மை நடத்தினது என்று சொல்லுகிறவர்கள் விசுவாசத்தோடு எழும்பி நின்று கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. என்னோடு கூட எல்லாருமே எழும்பி நிற்கலாமே. எழும்பி நின்று ஆமென் ஸ்தோத்திர ஆண்டவரே. கோழி தன் குஞ்சுகளை சிறகின் கீழே மறைப்பது போல், கழுகு தன் குஞ்சுகளை சிறகின் மேலே காப்பது போல். நீங்க சொல்லுங்களேன். கோழி தன் குஞ்சுகளை சிறகின் கீழே மறைப்பது போல், கழுகு தன் குஞ்சுகளை சிறகின் மேலே காப்பது போல். எண்ணினால் எண்ணினால் ஏராள நன்மைகள், சொல்லியும் சொல்லியும் தீராவும் கிருபைகள். எண்ணினால் எண்ணினால் ரெண்டு கரங்களை உயர்த்தி நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே, நீ செய்த நன்மைக்கே ஓர் ஆயிரம் நன்றி. நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே, நீ செய்த நன்மைக்கே ஓர் ஆயிரம் நன்றி. என் தீர நாளல்ல கையின் வேல நாளல்ல, உந்தாய வல்லவோ என்னை நடத்தினதே. என் தீர நாளல்ல கையின் வேல நாளல்ல, உங்கதாய வல்லவோ என்னை நடத்தினதே. உங்க தயவு உங்க கிருபை நாங்கள் நிற்கிறதும் நிர்மூலமாகாமல் இருக்கிறதும் தேவனுடைய கிருபை. தேவனுடைய கிருபை. எங்களுக்கு வேலை கிடைத்தது தேவ கிருபை, திருமணமானது தேவ கிருபை, சுகத்தோடு பலனோடு இருப்பது தேவ கிருபை, பிள்ளை பாக்கியத்தை குழந்தை பாக்கியத்தை கொடுத்தது தேவ கிருபை. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருக்கிறதும் உங்க கிருபை மாத்திரமே என்று சொல்லுகிறவர்கள் நல்ல கரங்களை தட்டி உங்க கிருபை டாடி, உங்க கிருபை, உங்க கிருபை,
ஹalleluya. ஆமென். அப்படியே வலது கரத்தை உயர்த்தி கிருபைக்காய் ஸ்தோத்திரம் சொல்லுங்களேன். கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென். அந்த கிருபையை நினைத்து ஆமென் உள்ளத்திலிருந்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவரை துதிக்கலாங்களா? ஸ்தோத்திரம் அப்பா, இந்த கிருபை பெரியது ஆண்டவரே. ஆமென். கொஞ்சம் உங்க சத்தத்தை உயர்த்தலாங்களா? கொஞ்சம் உங்க சத்தத்தை உயர்த்தி ஹalleluya ஹalleluya நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். நல்ல தேவனை ஸ்தோத்திரம் பண்ணி மனதார உள்ளத்திலிருந்து ஆமென் வார்த்தைகள் வெளியில வரட்டும், சத்தம் வெளியில வரட்டும். ஹalleluya. இங்க இருக்கிறதான அத்தனை நபர்களும் தேவனை ஆராதிக்கிறதற்கு நாம் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள், முன்குறிக்கப்பட்டவர்கள். ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே. துதிக்கிற சத்தம் எழுபட்டுமே. நல்லா நல்லா வெக்கப்பட வேண்டாம், நல்ல சத்தத்தை உயர்த்தி துதிங்களேன். ஆமென். ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே. ஓ ஹalleluya ஹalleluya ஹalleluya. உரபா ஷஹதன லவதன லரமா. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேவ பிரசன்னம் இறங்கி வருகிறது. துதிக்கிறதான இந்த துதிகள் நடுவில் என் ஆண்டவர் தாமே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஓ பரலோகம் இந்த துதியை அங்கீகரித்து கொண்டிருக்கிறது. ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஹalleluya. ஆமென். தகப்பனாக எங்களை தோளின் மேல் சுமந்த தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. தந்தையே, உங்க தயவினால இந்த வனாந்தரத்தை தாண்ட உதவி செய்தீங்களே, உங்க கிருபைப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். நீர் எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருந்தவர், எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருப்பவரே, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிறைத்தவரே, நிறைப்பவரே, உமை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருந்தவரே, இருப்பவரே, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிறைத்தவரே, நிறைப்பவரே. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே, மறவாமல் செலுத்துகிறேன். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே, மறவாமல் செலுத்துகிறேன். உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். தகப்பனாக இதுவரையும் தோளின் மீதே சுமந்து வந்தீர். தகப்பனாக இதுவரையும் தோளின் மீதே சுமந்து வந்தீர். தந்தை உந்தயவா தாண்டினேன் வனாந்திரத்தை. என் தந்தை உந்தயவா தாண்டினேன் வனாந்திரத்தை. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே, மறவாமல் செலுத்துகிறேன். சொல்லுங்க. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே, மறவாமல் செலுத்துகிறேன். உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். வறண்ட வேளை
அன்னையை போல் இறுக்கமாக அணைத்து கொண்டீ. அரண்ட வேலை அன்னையை போல் இறுக்கமாக அணைத்து கொண்டீர். இருளெல்லாம் விலக்கினீரே, அழுகையை நிறுத்தினீரே. இருளெல்லாம் விலக்கினீரே, அழுகையை நிறுத்தினீரே. கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறே. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறே. உயிர் பிழைத்தேன் உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். உயிர் பிழைத்தேன் உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். தனிமையிலே நண்பனை போல் நெடுந்தூரமும் உடன் நடந்தீ. தனிமையிலே ஒரு நண்பனை போல் நெடுந்தூரமும் உடன் நடந்தீ. அனாதையாய் அலைந்ததில்லை, அன்பு நீர் அருகினிலே. அனாதையாய் அலைந்ததில்லை, அன்பு நீர் அருகினிலே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆமப்பா. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறே. உயிர் பிழைத்தேன் உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். உயிர் பிழைத்தேன் உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். கரங்களை உயர்த்தி உயிர் பிழைத்தேன் உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதி. நீங்க சொல்லுங்களேன் சத்தமா, உயிருள்ளவரை. இன்னும் ஒரே ஒரு முறை, உயிருள்ள. நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க, என் நாட்கள் முடியும் வரை, ஓ என் ஜீவன் திரியும் வரை உம்மை துதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை மகிமைப்படுத்துவே. ஏன்னா நீங்க தான் எங்க தஞ்சம் ஆண்டவரே, நீங்க தான் எங்க கோட்டை ஆண்டவரே, நீங்க தான் எங்க ரட்சகர் ஆண்டவரே. நாங்கள் தேடுகிற எங்கள் கண்மலையே, நாங்கள் தேடுகிற, நாங்கள் நம்பி வருகிற ஓ எங்கள் ரட்சகரே, எங்கள் மீட்பரே இயேசுவே நீ ராஜா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நீரின் தஞ்சம், நீரின் கோட்டை, நீரின் ரட்சகர், நீரே ராஜா. ஸ்தோத்திர ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே என் ரட்சகர், நீரே ராஜா. நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே
நீரே ராஜா. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். இயேசுவே ராஜா, இயேசுவே தேவன், இயேசுவே மீட்பர், இயேசுவே. இயேசுவே ராஜா, இயேசுவே தேவன், இயேசுவே மீட்பர், இயேசுவே. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. கரங்களை உயர்த்தின வண்ணமாய். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. ஒரே ஒரு முறை. எனதெல்லாம் ஆமாப்பா ஜீசஸ். தாவீதின் குமாரனே உங்களை நேசிக்கிறோம். தாவீதின் குமாரனே உங்களை நேசிக்கிறோம். சொல்ல முடியுமா? தாவீதின் குமாரனே உங்களை நேசிக்கிறோம். எனதெல்லாவற்றிலும் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. தேவ சமூகத்தில் ரெண்டு கரங்களை கும்பிட்ட வண்ணமா ஒரு அர்ப்பணிப்போடு. ஆமே, இந்த நாட்களில் எவைகளை நாம் யோசிக்கிறோம், எவைகளை நேசிக்கிறோம், எவைகளை விரும்புகிறோம், தேவ சமூகத்தில் உண்மையாய் சொல்ல முடியுங்களா? நாங்கள் விரும்புறதை காட்டிலும், நாங்கள் பிரியமாய் இருக்கிறதை காட்டிலும் பல மடங்கு உங்களை நேசிக்கிறோம்னு சொல்றவங்க, ஆமேன், உள்ளத்திலிருந்து சொல்றவங்க, ஆமேன், உண்மையா ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. ஆமேன், நாங்கள் விரும்புகிற எவைகளா இருந்தாலும் சரிப்பா, அவைகளை விட பல மடங்கு உண்மையாய் உங்களை நாங்கள் நேசிக்கிறோம். எங்களுக்காய் ஜீவனை தந்தீரே, எங்களுக்காய் ரத்தம் சிந்தினீங்களே, எங்களுக்காய் பாடுகள் பட்டீரே, எங்களுக்காய் மரித்து எங்களுக்காய் உயிரோடு எழுந்து எங்களுக்காய் மீண்டும் மரப்போகிற ராஜாதி ராஜா, உம்மை நேசிக்கிறோம்ப்பா, உங்களை நேசிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் எங்கள் மத்தியில் அசைவாடு கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்று வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதம் 114, பழைய ஏற்பாடு பக்கம் 743. அந்த அதிகாரம் முழுவதும் உள்ள வசனங்களை வசனம் பிரதி வசனமாக வாசிக்கலாம்.
இஸ்ரவேல் எகிப்திலும் யாக்கோப்பின் குடும்பம் அந்நிய பாசைக்காரரான ஜனத்திலும் இருந்து புறப்பட்ட போது அவருக்கு ராஜ்யமும் ஆயிற்று. கடல் கண்டு விலகி ஓடிற்று, யோர்தான் பின்னிட்டு திரும்பினது. மலைகள் ஆட்டுக்கடாக்களைப் போலவும் குன்றுகள் ஆட்டுக்குட்டிகளைப் போலவும் துள்ளினது. கடலே நீ விலகி ஓடுகிறதற்கும், யோர்தானே நீ பின்னிட்டு திரும்புகிறதற்கும், மலைகளே நீங்கள் ஆட்டுக்கடாக்களைப் போலவும் குன்றுகளே நீங்கள் ஆட்டுக்குட்டிகளைப் போலவும் துள்ளுகிறதற்கும் உங்களுக்கு என்ன வந்தது? பூமியே நீ ஆண்டவருக்கு முன்பாகவும் யாக்கோப்புடைய தேவனுக்கு முன்பாகவும் அதிரு. சேர்ந்து வாசிப்போம். அவர் கன்மலையை தண்ணீர் தடாகமாகவும் கற்பாறையை நீரூற்றுகளாகவும் மாற்றுகிறார். கர்த்தர் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காக ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. அமர்ந்து கொள்வோம். இப்பொழுதும் நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே இந்த ஆராதனையிலே வந்து அமர்ந்து ஆண்டவரை ஆராதிப்பதற்கு ஆண்டவர் கொடுத்த நன்மைகளுக்காக கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா. நல்ல சந்தோஷமா இருக்கீங்க. உங்க சந்தோஷ பக்கத்தில் இருக்கவங்கிட்ட கொஞ்சம் சொல்லுங்க, கர்த்தருடைய சமாதானம் உங்களோடு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லுங்க பாப்போம். பக்கத்தில் கையை கொடுத்து நல்ல சிரித்த முகத்தோடு கர்த்தருடைய சமாதானம் உங்களோடு இருக்கட்டும். அல்லேலூயா. ஆமென். நிச்சயமாகவே நாம் ஒருவரை ஒருவர் சமாதான வாழ்த்துதல் சொல்லும்போது அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த நாளிலும் நாம் தியானத்திற்காக ஆண்டவர் இந்த மாதத்தில் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின் வசனத்தின் அடிப்படையிலேயே மீண்டுமாக சில காரியங்களை ஆண்டவருடைய சமூகத்திலே தியானிக்க போகின்றோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் அதனுடைய 20வது வசனம் இப்படி சொல்லுகிறது. மத்தேயு 28ஆம் அதிகாரம் 20வது வசனம். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். ஆண்டவர் மீண்டுமாய் சொல்லுகிறார், இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும். அதுதான் முக்கியமான ஒரு வார்த்தை. ஏதோ சில நாட்கள் மாத்திரமல்ல, அல்லது ஓய்வு நாட்கள் மாத்திரமல்ல. ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் வந்து ஒருவேளை எப்பொழுதெல்லாம் கூடுகிறோமோ அப்பொழுதெல்லாம் மாத்திரமல்ல, உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் ஆண்டவர் நமக்கு சொந்தமா இருக்கிறபடினாலே எல்லா நாட்களிலும் எல்லா நேரமும் அவர் சொல்லுகிறார், நான் எங்கோ அல்ல, நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நீங்கள் வீடுகளில் இருக்கிற போது ஆண்டவரை நோக்கி பார்த்தால் அவர் உங்களுக்கு தென்படுவார், வெளிப்படுவார். கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள் என்று வேதம் சொல்லி இருக்கிறது. அவரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேட வேண்டும். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிற போது நாம் இரவும் பகலும் ஆண்டவரை தியானிக்கிறவர்களாக அவர் நம்மோடு கூட இருக்கிறபடினாலே நம்முடைய கவலைகள் ஏதாகிலும் உலக பிரகாரமாக வந்தாலும் அவரிடத்திலே நாம் வைக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். இன்றைக்கு அநேக நேரங்களிலே பலவிதமான புலம்பல்கள். என்ன சொல்லுகிறோம்? என்னை விசாரிப்பதற்கு யாரும் இல்லை, என்னுடைய தேவைகளை சந்திப்பதற்கு யாரும் இல்லை, எனக்கு உதவி செய்வதற்கு யாரும் இல்லை. ஒரு பிரச்சனை வந்துவிட்டது என்று சொன்னால், ஐயோ எனக்கு பிரச்சனை இருக்கிறது, அதை தீர்ப்பதற்கு யாரும் இல்லை. அப்படியே மனுஷனிடத்தில் போனாலும் ஒரு தீர்வு எனக்கு கிடைக்கவில்லை என்று சொல்லி எதிர்பார்த்த காரியங்கள் ஏமாற்றத்துடன் முடிந்து போகிற அநேகருடைய வாழ்க்கையை பார்க்க முடியும். இது நிமித்தமாக கண்ணீர் பெருகி கொண்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் பயப்படாதிருங்கள். ஏசாயா 41:10 சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா, நீ பயப்படாதே, நான் உன்னோட கூட இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலதுகரத்தால் உன்னை தாங்குவேன் என்று ஆண்டவர் சொல்ல. பாருங்க எவ்வளவு அழகாக. சில நேரங்களில் பிள்ளைகள் ஏதாகிலும் ஒரு காரியத்தை செய்துவிட்டு அந்த பிள்ளைகளை தாங்குவாங்க. ஆமா, ஆமேன். அன்புக்காக தாங்கி அவர்களோடு நிற்கிறது உண்டு. அல்லது அவர்களுடைய ஒரு தேவைகளிலே நாம் அவர்களை தாங்கி பிடிக்கிறோம். சில நேரங்களில் பிள்ளைங்க சோர்ந்து போவாங்க. காலை நேரத்தில் கூட ஆராதனையிலே ஒரு மகளை கொண்டு வந்து சொன்னாங்க, ரொம்ப சோர்ந்து போயிடுறா, திடீர்னால ஏதோ கொஞ்சம் மார்க் கம்மியா எடுத்துட்டான்னு சொன்னா ரொம்ப சோர்ந்து போயிடுறா. அந்த நேரத்தில் அவளுக்கு நான் தான் சில நேரம் ஆறுதல் கொடுக்கிறேன். ஒரு தாங்குகிறோம். அந்த பிள்ளையை அந்த நேரம் தாங்குகிற போது அது மனதளவிலே பாதிக்கப்படக்கூடாதபடி
கர்த்தருடைய வார்த்தைகளின் மூலம் அது உடனடியாக ஒரு ஜீவன் பெறுகிறது, ஒரு புதிய கிருபையை பெறுகிறது, ஒரு புதிய ஆமென் ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளுகிறது. நாம் அப்படிப்பட்ட தாங்குகிறவர்களாக இருந்தாலும் எப்பொழுதும் அந்த பிள்ளைகளோடு கூட இருக்க முடியவில்லை, எப்பொழுதும் அந்த காரியத்தை செய்ய முடியவில்லை. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் சொல்லுகிறார், நான் எப்பொழுதும் எல்லா நேரமும் சகல நேரமும் உங்களோடு கூட இருந்து உங்களை விசாரிக்கிறவராக இருக்கிறேன். அல்லேலூயா. எந்த இடம் என்று அல்ல, நான் எந்த இடத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டாலும் ஆண்டவர் நம்மை தாங்குகிறவராக இருக்கிறார். இந்த நாட்களிலும் கூட கடந்த வாரங்களிலே ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறதை குறித்து நாம் பல கோணங்களிலே அதை தியானித்து வந்தோம். எப்படியாக ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பார், எப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி இன்றைக்கும் 3 காரியங்களை குறித்து பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசுவாராக. அவர் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர் உங்களோடு இருக்கிறார் என்று சொல்லி மோசேக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினார். எகிப்து ஜனங்களிடத்தில் சொல்லுகிறார், நான் இருக்கிறவராக இருக்கிறேன். இயேசு இந்த உலகத்தில் பிறக்கிற போது ஒரு வார்த்தை சொல்லப்பட்டது, அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக. இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு கூடவே இருக்கிறார் என்று சொல்லி அர்த்தமாம். அப்படியானால் நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, எல்லா நிலையிலும் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கு இருக்கிறவராக இருக்கிறேன் என்று சொன்னவர் நம்முடைய வாழ்க்கையிலே எப்படியாக இருக்கின்றார்? முதலாவது ஆண்டவர் இன்றைக்கு தந்திருக்கின்ற ஒரு விசேஷித்த விதமான கிருபை என்ன தெரியுமா? ஆண்டவர் நம்முடைய வாயாக இருப்பார். எப்படி இருப்பார்? வாயாக இருப்பார். நமக்கு ஆண்டவர் வாயாக இருக்கிறவர். ஆமென் சொல்லுங்க. என்னடா இது புதிய ஒரு காரியமா இருக்கிறது? என்னெல்லாம் பல காரியம் இருதயத்தில் இருப்பார், நமக்கு அப்படியா இருப்பார், அல்லது நமக்கு அதிசயங்களை செய்கிறவரா இருப்பார், இப்படிலாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறோம். என்ன இது வாயாக இருப்பார்? இன்னைக்கு அநேக குடும்பங்கள் இந்த வாயால தான் கெட்டுக்கிட்டு இருக்குது. அநேகருடைய வாழ்க்கையின் அழிவு என்ன தெரியுமா? ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நுணலும் தன் வாயால் என்ன செய்யுமா? கெடும். அதனால அநேக குடும்பங்கள் வாயை அடக்க முடியல. வாயிலிருந்து பேசுகிற பேச்சுகள் இன்னைக்கு அநேகருடைய குடும்பத்தை அழிக்கிறது. ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், என் பிள்ளைகளுடைய குடும்பத்தை சீரழித்துக் கொண்டிருக்கிற சில வார்த்தைகளை நான் ஆமேன் அவர்களுக்குள்ளே புதிதாக்கப்படும்படியாய், அப்படிப்பட்ட சூழ்நிலைமையில் இருந்து அவர்களை காத்துக் கொள்ளும்படியாய் நான் அவர்களுக்கு வாயாக இருப்பேன். அது மாத்திரமல்ல, இன்னைக்கு அநேக இடங்களில் சிலருக்கு பேச தெரியாமல் இருக்கிறார்கள். எல்லாம் நன்றாக படிக்கிறார்கள், ஆனால் அவர்களுக்கு அந்த காரியத்தை வெளியே பேச தெரியவில்லை. இன்றைக்கு அநேக பிள்ளைகள் அதனால கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. நல்லா படிக்கிறாங்க, இன்டர்வியூக்கு போறாங்க, அவங்களால என்ன செய்ய முடியல? பேச முடியவில்லை. அநேக சூழ்நிலைமை அதை எடுத்து சொல்ல, மனதுக்குள்ள இருக்க வெளியே எடுத்து சொல்ல முடியவில்லை. ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களுடைய வாயாக நான் இருப்பேன் என்று சொல்லி. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தை படிக்க கேட்போம். யாத்ராகமம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 12வது வசனம். ஆதலால் நீ போ, நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன். கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு ஒரு நன்றி செலுத்தும்படி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைப்பட்டு இருக்கிறார்கள் எகிப்து தேசத்திலே. அவர்களை விடுதலை ஆக்கப்படும்படியாய் மோசேயே ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகின்றார். முச்செடிகளின் நடுவில் இருந்து மோசையோடு பேசி ஆண்டவர் அழைத்த போது அந்த மோசையின் இடத்துல சொல்ல, நீ தான் போய் எகிப்தில் இருக்கின்ற அந்த ஜனங்களை வெளியே கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி. மோசே என்ன சொல்லுகிறார்? அதெல்லாம் முடியாது ஆண்டவரே, என்னால முடியாது, அதுக்கெல்லாம் நான் தகுதி இல்லை அப்படின்னு சொல்றாரு. என்னப்பா இந்த காரியத்தை சொல்ல, ஆண்டவர் நல்ல எஸ்கேப் ஆகிறதுக்குள்ள வழியெல்லாம் பார்க்கிறார். நான் முடியாது, இந்த காரியத்தை நான் பேச முடியாது. காரணம் என்ன? அந்த அதிகாரத்தினுடைய 10வது வசனத்தில் அங்கே சொல்லுகிறார், ஆண்டவரே, இதற்கு முன்னாவது தேவரீர் உமது அடியானோடு பேசினதற்கு பின்னாவது அவர் ஒரு வார்த்தை என்ன சொல்றார் தெரியுமா? நான் வாக்கு வல்லவன் அல்ல. வாக்கு வல்லவன் என்று சொன்னால் என்னால என்ன செய்ய முடியாது, அந்த அளவுக்கு திறமையா நான் பேச முடியாதவன். அது மாத்திரமல்ல, அடுத்தால சொல்றார், நான் திக்குவாயும் மந்த நாவும் உள்ளவன். ஒருவேளை நீங்க என் மனசை பார்த்து, எனக்கு இருக்கிற குவாலிட்டியை பார்த்து, எனக்கு இருக்கிற குவாலிஃபிகேஷனை பார்த்து நீங்க செலக்ட் பண்ணிட்டீங்க. என்ன குவாலிஃபிகேஷன்? இவர் எங்க படிச்சவரு சொல்லுங்க, எங்க படிச்சவரு? எகிப்தின் ராஜ அரண்மனையில படித்தவர்.
ராஜாவினுடைய அரண்மனையில் வருகின்ற டீச்சர்ஸ் கிட்ட, ஆசிரியர்களிடத்துல கற்று தேர்ந்தவர். சாதாரண ஆசிரியர்கள், குருக்கள் வந்திருக்க மாட்டாங்க. சாதாரணமானவர்கள்லாம் அவர்களுக்கு படித்துக்கொண்டு நல்ல டாக்டரேட்லாம் பல டாக்டரேட் முடித்தவங்க தான் அவருக்கு பாடம் எடுத்திருந்திருப்பாங்க. அப்படிப்பட்டவர்களிடத்தில் படித்த இந்த மோசைய அவன் முள்ளுக்குள்ள நினைச்சிருப்பான், என் குவாலிட்டியும் என் குவாலிபிகேஷனையும் பார்த்து நீங்க எடை போட்டுட்டீங்க, நீ தான் போன அப்படின்னு சொல்லி. இல்ல, நான் வாக்கு வல்லவன் அல்ல. குவாலிபிகேஷன் இருக்கலாம், ஆனா எனக்கு பேச தெரியாது. இன்னைக்கு அநேக நேரம் அப்படிதான் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீங்க. நம்முடைய குவாலிபிகேஷன் சில நேரங்களில் நமக்கு என்ன செய்யறது இல்லை தெரியுமா, நமக்கு கை கொடுப்பதில்லை. அநேக நேரம் சொல்றீங்க, நான் திக்குவாயன் ஆண்டவரே, நான் பேச அறியேன், நான் பேசினா யாரும் என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க, கேட்க மாட்டாங்க. சில அம்மாமார் சொல்லுவாங்க, நான் பேசுறேன், புருஷனே காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறாரு. சில புருஷன்மாரெல்லாம் இதான் வீட்டுல பேசுறதே கிடையாது, நான் பேசினா வம்பாயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய சொல்றதை கேட்டிருக்கிறோம். இப்படி அநேக நேரங்கள்ல சில பிள்ளைங்க பேச ஆரம்பிச்சுட்டா அவ்வளவுதான், வீட்டுல ஒரே பிரச்சனையா தான் ஆரம்பிக்கும். அதனால அவர்களை அடக்கி வச்சிருக்கிறாங்க. சில அம்மாமாரெல்லாம் ஏதாவது ஒரு வீட்டுக்கு போய் பேச ஆரம்பிச்சுன்னா வீடே ரெண்டா போயிடும். அப்படியெல்லாம் நிறைய வாய்கள் இருக்குது. இன்னைக்கு பிரச்சனை நிறைந்த வாய்கள். ஆண்டவர் சொல்ல இதெல்லாத்தையும் கட்டுப்படுத்துறதுக்கு தான் சொல்றார், நான் உன் வாயோடு இருப்பேன் என்று சொல்லி. அல்லேலூயா. அப்படியானால் இன்றைக்கு இந்த செய்தி முடிகிற போது நம்ம எல்லாம் என்ன ஒரு மாற்றம் பெற வேண்டும் என்று சொல்லிமா, இந்த வாய் இது ஒரு மாம்சமான வாயா இருக்கக்கூடாது. இது பரிசுத்த ஆவி, கர்த்தருடைய ஆவியானவர் அந்த வாயாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அதை ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுத்துட்டு போக போறீங்க. என்னமா நல்ல ஆராதனை செய்வோம், ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம், ஆராதிப்போம். ஆனா வீட்டுக்கு போகணும்னு வரும் பாருங்க கெட்ட வார்த்தைகள் வாயில இருந்து. எப்படி மற்றவர்களை இழிவா பேசலாம், எப்படி மற்றவர்கள் அப்படி பேசலாம். இப்படி நம்முடைய வாய்கள் இன்றைக்கு அடக்க முடியாத அளவுக்கு பிரச்சனை நிறைந்ததாக இருக்கிறது. சிலர் சொல்லுவாங்க, வாயாலே கெட்டு போறான்ப்பா, அவனுடைய வாயால என்ன செய்யறான், கெட்டு போயிருக்கிறான். நம்ம கெட்டு போகிறவர்களாக அல்ல, ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அதான் ஆண்டவர் சொல்லுகிறான், நீங்கள் வாக்கு வல்லவர்கள் அல்லாதவர்களா இருக்கலாம், திக்குவாய் உள்ளவர்களா இருக்கலாம், ஆனால் பயப்படாதுங்க, இதெல்லாம் நான் பார்க்கல. நான் என்ன செய்ய தெரியுமா, அப்படிப்பட்ட உங்கள் பலவீனத்தை எனக்கு தெரியும், நான் உங்களுக்கு வாயாக இருந்து பேசுவேன். அல்லேலூயா. அப்படின்னு சொன்னா அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா, நீ திக்கு திக்கு பேசினாலும் பரவாயில்லப்பா, நீ பேசுறத மற்றவர்களுக்கு புரிவதற்கு வைக்க என்னால முடியும். ஆமேன்னு சொல்லுங்க, சந்தோஷமா சொல்லுங்க ஹல்லேலூயா. அல்லது ஒருவேளை நீ பேசுற வார்த்தை மற்றவங்களுக்கு நீ இவ்வளவு நாளும் அது ஒரு புரியாத ஆளாக இருந்திருக்கலாம். சிலர் சொல்லுவாங்க, நான் பேசுறேன், எனக்கு நல்லா பேசுறேன், சில நேரம் போய் அதிகாரிகளுக்கு நான் பேசுறது என்ன செய்ய மாட்டேங்குது, புரிய மாட்டேங்குது. என்னத்தை எடுத்து சொன்னாலும் அவங்க வித்தியாசமா எடுத்துடுறாங்க. சில நேரம் நம்ம எதை பேசினாலும் அதுக்கு ஆப்போசிட் அவங்க என்ன செய்வாங்க. இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்கிற வேலை செய்கிற இடங்கள்ல உங்களுடைய வார்த்தைகளை புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு ஆமீன் அநேக பிரச்சனைகள். ஆண்டவர் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவை இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்க போகிறார். எப்படி தெரியுமா, நான் உன் வாயோடு இருந்து உனக்காக பேசுவேன். அல்லேலூயா. அவர் நம் வாயாக இருக்க வேண்டும், அவருடைய வார்த்தை நம்முடைய வாயில் எப்பொழுதும் இருக்க வேண்டும். ஆமீன். ஒரு இடத்தை பாடிங்க, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 11வது வசனம் இப்படி சொல்லுகிறது. ஆதியாகமம் 8:11 படியுங்கள். அந்த புறா சாயங்காலத்தில் அவனிடத்தில் வந்து சேர்ந்தது. சாயங்காலத்தில் ஆமென் அங்கே நோவாவினிடத்தில் வந்து சேர்ந்தது. இதோ அது கொத்தி கொண்டு வந்த ஒரு ஒலிவ மரத்தின் இலை, அது கொத்தி கொண்டு வந்த ஒரு ஒலிவ மரத்தின் இலை அதன் வாயில் இருந்தது. அதனாலே நோவா பூமியின் மேல் ஜலம் குறைந்து போயிற்று என்று அறிந்தான். நல்ல கவனிங்க. இப்ப என்ன நடக்கிறது என்று சொன்னால், ஒரு புறாவை அனுப்பினார் நோவா. எதற்காக தெரியுமா, செய்தியை அறிந்து கொள்வதற்காக. நமக்கு தெரியும், காகத்தை அனுப்பினார், புறாவை அனுப்பினார் என்றெல்லாம் சொல்லி தெரியும். காகத்தை குறித்த செய்தி, காகம் என்ன செய்தி கொண்டு வந்ததுன்னு நமக்கு தெரியும். அதெல்லாம் இப்ப விளக்க விரும்பவில்லை. ஆனால் இங்கே பாருங்க, ஒரு புறா அதனுடைய வாயில என்னத்தை கொத்தி கொண்டு வருகிறது, ஒலிவ மரத்தின் இலையை கொத்தி கொண்டு வருகிறது. இதை பார்த்த உடனே நோவா ஒரு நல்ல செய்தியை அறிந்து கொள்கிறான். என்ன செய்தி தெரியுமா, அதனாலே நோவா பூமியின் மேல் ஜலம் குறைந்து போயிட்டு, அப்படின்னா நம்முடைய ஆபத்து நீங்கி போய்விட்டது, கர்த்தர் நமக்காக இரக்கத்தை கொடுத்து விட்டார் என்று சொல்கிற அந்த நல்ல செய்தியை எதன் மூலமாய் அறிந்து கொள்கிறான், புறாவினுடைய வாயின் மூலமாய். அல்லேலூயா சொல்லுங்களேன்.
ஏன்? புறாவினுடைய காலில் இல்ல ஒலிவ இலை, புறாவினுடைய ரெக்கையில இல்ல ஒலிவ இல்லை, அதனுடைய தலையில இல்ல, அதனுடைய வாயில் இருந்தது அந்த ஒலிவ மரத்தினுடைய இலை. ஒலிவ மரம் என்று சொன்னால் அபிஷேக எண்ணெய் கொடுக்கிற ஒரு மரம். ஒலிவ எண்ணெயினாலே அபிஷேக எண்ணெய், அபிஷேகத்திற்கு அடையாளமாக தான் இந்த ஒலிவ மரம் சொல்லப்படுகிறது. அப்படியானால் அபிஷேகத்திற்குரியவர் யார் தெரியுமா? கிறிஸ்து. ஒரு அல்லேலூயா. கிறிஸ்து என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? அபிஷேகம் பண்ணப்பட்டவர். இன்னைக்கு வேதம் சொல்லுகிறது, எப்படி ஒரு புறாவினுடைய வாயிலே ஒரு ஒலிவ மரத்தினுடைய இலை இருந்ததோ அதே போல நம்முடைய வாயிலே கிறிஸ்து இருக்க வேண்டும். அல்லேலூயா. கிறிஸ்து, அவருடைய வார்த்தைகள் ஒவ்வொரு மனிதனுடைய வாயிலும் இருக்கிற போது மற்றவர்கள் அதை பார்ப்பாங்க. இப்ப நோவா புறாவை பார்த்த உடனே நல்ல செய்தி என்று சொல்லி அறிந்து கொள்ளுகிறார். நம்முடைய வாயிலை கிறிஸ்து இருந்தார் என்று சொன்னால், நம்முடைய வாயிலை கிறிஸ்துவனுடைய வார்த்தை இருந்தது என்று சொன்னால், மற்றவருடைய பார்வையில் நம்ம பார்க்கும்போது ஒரு நல்ல செய்தி கொண்டு வந்திருக்கிறாங்க, இது கிறிஸ்துவ, இவர் பேசின ஆசீர்வாதமா இருக்கும், இவர் பேசின இந்த இடம் நல்லா இருக்கும், இவர் பேசினவருடைய வார்த்தை கேட்டாலே போதும் நமக்கு ஒரு சமாதானமாக இருக்கும். அப்படி இந்த உலகத்தில் அவமானப்படுத்தப்பட்ட இடங்களில் எல்லாம் நம்மை ஆசீர்வாதமாய் பார்க்கும்படி கர்த்தர் சொல்கிறார், நான் உன் வாயோடு இருப்பேன் என்று சொல்லி. அல்லேலூயா. அவர் நம் வாயாக இருப்பார். சொல்லுங்க, நம்ம பிள்ளை சொல்லணும், எங்க அம்மா என்னை ஆசீர்வதித்தான்னு சொன்னா நான் ஆசீர்வதிக்கப்படுவேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? அல்லேலூயா. சில பிள்ளைங்கள்லாம் சொல்ல, எங்க அம்மாவா வாயை திறந்தாலே அவ்வளவுதான், திறந்துடக்கூடாதுன்னு சொல்லி நாங்க ஜெபம் பண்றோம். அந்த அளவுக்கு சில பிள்ளைங்க இன்னைக்கு பயந்துட்டு இருக்கிறாங்க. எங்க அப்பாவா பேசினாலே அவ்வளவுதான் கஷ்டம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அநேக நேரங்களை அப்படிப்பட்ட காரியங்கள் வீடுகளுக்குள்ளே உபத்திரவத்தை, சமாதானத்தை குறைக்கிற அளவுக்கு நம்முடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் இருக்கிறதோ. கர்த்தர் சொல்லுகிறார், உன் வாயோட நான் இருந்து இனி நீ யாரையும் ஆமேன் குற்றப்படுத்த கூடாதபடி, நீ யாரையும் அவமானப்படுத்த கூடாதபடி, நீ யாரையும் எந்த விதத்திலும் தாழ்வாய் பேசக்கூடாதபடி, எந்த குடும்பத்தையும் அழிக்கிற வாயாக இருக்கக்கூடாது, எந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கிற வாயாக இருக்கணும்னு சொல்லி கர்த்தர் சொல்ல, நான் உன் வாயோட கூட இருப்பேன். அல்லேலூயா. அதுதான் கர்த்தர் கொடுத்திருக்கிற வாய். மற்றபடி நம்ம இப்ப கெட்ட வார்த்தை பேசுறோமா, அல்லது மற்றவருக்கு விரோதமாக பேசிக்கிட்டு இருக்கிறோமா? சிலருக்கெல்லாம் என்ன தெரியுமா, ஒரே வேலை, எப்பொழுது பார்த்தாலும் யாரையாவது குறித்து மற்ற இடத்துல கோல் சொல்லுகிறது, இதே வேலையாக இருக்கும். போன் போட்டு பேசுவாங்க, கோல் பேசுவாங்க. கேட்டியா, இன்னார் அப்படி, அன்னார் அப்படி. இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. கர்த்தர் நம்மிடத்துல காகத்தின் வாயாக நம்முடைய வாய் இருக்கக்கூடாது, புறாவின் வாயை போல கர்த்தருடைய ஒலிவ மரத்தின் இலை நம்முடைய வாயில் இருக்கிறதாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. காகம் என்னத்தை கொத்திட்டு வந்திருக்கும் தெரியுமா? அசுத்தத்தை கொத்திட்டு வந்திருக்கும், நாற்றம். காகத்தின் வாய், அங்க வெளியே போய் நிறைய மிருகங்கள்லாம் செத்து கிடந்திருக்கும், மனுஷனுடைய பிரேதங்கள்லாம் என்ன செய்திருக்கும், செத்து கிடந்திருக்கும். காகம் போய் அதை கொத்தி பார்த்திருக்கோம், அதை கொத்தி அதனுடைய மாம்சம் அழுக்கு எல்லாம் வாயில இருந்திருக்கும். நாம வேதம் சொல்லுகிறது, நோவானுடைய பேழைக்கு மேல அது உட்கார்ந்து இருக்கிறது, பேழைக்கு உள்ள கூட போகிறதற்கு அதுக்கு தகுதி இல்லை, அந்த அளவுக்கு வாய் நாற்றம் எடுத்த அளவுக்கு. ஆனால் புறாவினுடைய வாயோ ஒலிவ மரத்தினுடைய இலை இருந்ததினாலே அதை பார்த்து சுவிசேஷத்தை நற்செய்தி அறிந்து கொள்ள முடிந்தது. என் அன்பு தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த இடத்திலிருந்து நீங்கள் போகிற போது உங்களை பார்க்கிறவர்கள் எல்லாம் உங்கள் வாயில் ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்கிறது, வித்தியாசமான செய்தி இருக்கிறது என்று சொல்லுகிறதை பார்க்கிற அளவுக்கு நீங்கள் ஒரு மாற்றத்தை பெற்று கடந்து செல்லுங்க. ஆமேன். எப்பொழுது ஸ்தோத்திரம் சொல்லிக்கிட்டே போறங்க. யாரை பார்த்தாலும் அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஒருவேளை ஒருத்தர் உங்களுக்கு பார்வைக்கு குறைவுள்ளவர்களாக இருக்காங்களா, அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, அவர்களுக்கு நல்ல ஆலோசனைகளை சொல்லுங்க. அதை விட்டு எந்த விதத்திலும் குறை பேசுகிறவர்களாக இல்லாதபடி நாம் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிற காரியம். மோசேயிட்ட ஆண்டவர் சொல்லிவிட்டார், நான் உனக்கு வாயாக இருப்பேன் என்று சொல்லிவிட்டார். இப்ப மோசே என்ன சொல்லலாம் தெரியுமா? என்னால பேச முடியாத ஆண்டவரே, எனக்கு பேசுறதுக்கு தைரியம் கிடையாது, நான் திக்குவாயும் மந்த நாவும் உள்ளவன், நான் திக்குவாய் உள்ளவன் என்று சொல்லுகிறான். ஆனா கவனிங்க, மோசேயுடைய வாயாக ஆண்டவர் இருந்ததுனால அங்க எகிப்து தேசத்துக்கு போறாரு, பார்வோங்கிட்ட போறாரு. அதுக்கு இடையில நமக்கு தெரியும், ஆண்டவர் சொல்லுகிறார், ஆரோன் உன் சகோதரன், அவனை நான் உனக்காக அனுப்புறேன்னு சொல்லி. அப்படின்னா நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? அங்க போய் எல்லாம் ஆரோன் தான் பேசியிருப்பாருன்னு சொல்லி. வேதத்தை படிச்சு பாருங்க, கூடால போனதுதான் ஆரோன், ஆனா பேசினது எல்லாம் மோசே தான் பேசி கொண்டிருந்தார். அல்லேலூயா. ஆரோனும் பேசினார், ஆனால் அதிகமாய் பேசினது, தைரியமாய் பார்வோனை பார்த்து பேசினது மோசே. காரணம் என்ன? மோசேயினுடைய வாயாக கர்த்தர் இருந்தார்.
ஆரோனுடைய வாயாக இருந்தாலும் கர்த்தர் எதிர்பார்த்தது மோசேயினுடைய வாயிலிருந்து அவருடைய காரியத்தை பேசுவதற்காக. சில வசனத்தை மாத்திரம் படியுங்கள். யாத்திராகமம் 8ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே அங்க மோசே பேசுகிறதை பாருங்க, படியுங்க. யாத்திராகமம் 8ஆம் அதிகாரம் 9வது வசனம். அப்பொழுது மோசே பார்வோனை நோக்கி, யாரை நோக்கி? ரொம்ப சுருக்கமா போவோம். யாரை நோக்கி பேசினாரு? ஆமா, அப்பொழுது மோசே யாரை பார்த்து பேசுறாரு? பார்வோனை பார்த்து பேசணும்னு சொன்னா ஒரு திக்குவாயனாலே, அல்லது ஒருவேளை ஒரு மந்தனா உள்ளவனாலே, அல்லது ஒருவேளை வாக்குல வல்லவனா இல்லாதவனாலே பேச முடியாது. ஏன்னா ஒரு ராஜாவினிடத்துல பேச வேண்டும் என்று சொன்னால் தெளிவாக பேச வேண்டும், அழகாக பேச வேண்டும். அவரிடத்துல பேசுகிறது சொல்ல போனா ரத்தன சுருக்கமா இருக்கணும். இன்னைக்கு நீங்க ஒருவேளை நம்முடைய தேசத்தினுடைய அதிகாரிகளை பார்க்க போறீங்க, சும்மா நம்ம இங்க உட்கார்ந்து பேசுறது போல அங்க போய் பேச முடியாது. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பேசணும். அதுல பேசுறதுலயே எல்லா அர்த்தமும் அடங்கி இருக்கணும். சும்மா போய் அங்க கதை அடிப்பதற்கெல்லாம் நம்ம உள்ள விட மாட்டாங்க மினிஸ்ட்ரிக்குள்ள. அப்படிப்பட்ட இடத்துல எப்படி பேசணும்? இங்க பாருங்க, ஒரு ராஜாவினிடத்துல பேச போயிருக்கிறார் மோசே. ராஜா, அதாவது பார்வோனை நோக்கி பேசுகிறார். அங்கே பேசின காரியங்களை நீங்க வீட்டுல போய் நல்லா படித்து பாருங்கள். அதை பேசுவதற்கு ஆண்டவர் மோசேயினுடைய வாயாக இருந்தார். அல்லேலூயா. அப்படியானால் மோசே அல்ல, மோசேயின் வாயோடு இருந்த கர்த்தர் பேசினார். இன்னொரு வசனத்தை படிங்க. அதை 8ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை படிங்க. 26. அதற்கு மோசே அப்படி செய்ய தகாது. ஃபர்ஸ்ட்ல நம்ம பார்த்தோம், மோசே பார்வோனை நோக்கி பேசுகிறார். இப்ப என்ன பேசுறார் தெரியுமா? அவன் சொன்னதுக்கு ஆப்போசிட்டா பேசுறாரு. அவன் சொல்றான் இப்படிதான் செய்யணும் நீ. மோசே என்ன சொல்றார்? அப்படி செய்ய. என்ன தைரியம் பாருங்க. கிடைச்சா கை கொன்னுருவான் என்ன அப்படின்னு சொல்லி பயந்துட்டு இருந்தார். ஏன்? ஏற்கனவே ஒரு எகிப்தியனை அடிச்சு கொண்டு போட்டு இருந்தா மோசே ஓடினாரு. பார்வோன்னு சொல்லிப்பான், கையில கிடைச்சானா ஆமா எலிய நசுக்கி போடுறது போல என்ன செய்வேன், கொண்டு போட்டுரும் அப்படின்னு சொல்லி காத்துக்கிட்டு இருக்கிறாரு. இது மோசைக்கும் தெரியும், பார்வோனுக்கும் தெரியும். ஆனா இப்ப தைரியமா வந்து பேசுறாரு. எப்படி பேசுறாரு? நீ சொல்றபடி எல்லாம் இல்ல, நான் சொல்றபடின்னு சொல்றாரு. என்னங்க இது எப்படி வாய்த்தது? கர்த்தர் அவருடைய வாயாக இருந்ததுனாலே அந்த வாய் சொல்லுகிற வார்த்தைக்கு எந்த ஒரு கலக்கம் அங்கே உண்டாகி கொண்டேதான் இருந்தது. அல்லேலூயா. என் அன்பு தேவனுக்கு பிரியமானவர்களே, நீங்கள் பேசுகிற காரியங்கள் ஏதாவது ஒரு இடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படவில்லையா? உங்களுக்கு சரியான நீதி கிடைக்கும்படி நீங்கள் பேசுகிறது ஏதோ ஒரு இடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படவில்லையா? இன்றைக்கு கர்த்தரிடத்தில் சமத்தில் ஒப்பு கொடுங்க. கர்த்தர் நம் வாயாக இருந்தால் உங்கள் பேச்சு எங்கே ஏற்றுக்கொள்ளப்படவில்லையோ அங்கே நீங்கள் பேசுகிறதை ஆர்வமாய் கேட்கிற அளவுக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாய் கொண்டு செல்ல போகிறார். புரிந்தவங்க நல்ல கைகளை தட்டி, நான் இனி வேலை செய்கிற இடத்துல, நான் இனி சபையில, நான் இனி போகிற இடத்துல யாரெல்லாம் என்ன அவமானப்படுத்தினாலோ, நீ எல்லாம் பேசுறது சரியில்லைன்னு சொன்னாங்களோ, அங்கெல்லாம் என்ன கூப்பிட்டு பேச வைக்க போறாங்க. விசுவாசிக்கீங்கன்னா நல்ல 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 ஹல்லேலூயா. துரத்தப்பட்ட இடத்திலே மோசேயை பேச வைத்தார் ஆண்டவர். ஆமென். இன்னொரு இடத்தை கூட பாருங்க. அதை 29ஆம் வசனம் படிங்கம்மா. 8:29 படிங்க. அங்கே சொல்லப்பட்டு அதற்கு மோசே நான் உம்மை விட்டு புறப்பட்ட பின் நாளைக்கு வண்டுகள் பார்வோனையும் அவர் ஊழியக்காரரையும் அவர் ஜனங்களையும் விட்டு நீங்கும்படி நான் கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்வேன். ஆனாலும் நல்ல கவனிங்க. ஆனாலும் கர்த்தருக்கு பலியிடுவதற்கு ஜனங்களை போக விடாதபடி பார்வோன் இனி வஞ்சனை செய்யாதிருப்பாராக என்றான். ஃபர்ஸ்ட்ல நோக்கி பார்த்தாரு, அவரை பார்த்து பேசினாரு. அப்புறம் அவர் சொன்னதுக்கு எதிர்த்து பேசினாரு. இப்ப எச்சரித்து பேசுறாரு. என்ன எச்சரிப்பு தெரியுமா? போக விடாதபடி வஞ்சன செய்தின்னு சொன்னா காரியம் வேற மாதிரி நடக்கும். ஆமா, எவ்வளவு அழகா கர்த்தர் பேச ஆரம்பித்துட்டா சாத்தான் நடுங்க ஆரம்பிச்சிடும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமா சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. நம்ம வாய் சுயம் பேசிச்சுன்னா பிசாசு என்ன சொல்லுமா, நம்ம வாயில என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருவான். ஆனா கர்த்தர் நம்ம வாயாக இருந்து பேச ஆரம்பிச்சுட்டா பிசாசு நடுங்க ஆரம்பித்து விடுவான். இப்ப மோசேயினுடைய வாயாக கர்த்தர் இருந்தபடினாலே பார்வோனாலே ஒன்னும் செய்ய முடியல. அவன் சொல்றதெல்லாம் கேட்கிற ஒரு நிலைமைக்கு அங்கே வந்து விடுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவேதான் ஆண்டவர் நம்முடைய வாயாக இருந்து நம்மை தைரியப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஊழியக்காரர்களாக இருந்தாலும் பிரசங்கம் பண்ணுகிறவர்கள் அவர்களுடைய வார்த்தையை அல்ல, அவர்களுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை அல்ல, அவருடைய வாய் கர்த்தருடைய வாயாக இருந்து பேச வேண்டும். ஆமென். அப்பதான் அற்புதம் நடக்கும்.
இங்க எனக்கும் பேச தெரியும், நான் பெரிய பேச்சாளர், எனக்கு ரொம்ப பேச தெரியும் அப்படின்னு வந்து இங்க பல்பீட்ல நின்று அவ்வளவுதான். ஒரு ரட்சிப்பு நடக்காது, ஒரு மனமாற்றமும் நடக்காது. இங்க கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கணும். ஆமா, இந்த உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் பலிபீடத்துல சந்து சந்தா வெட்டப்பட்டு ஒப்பு கொடுக்கப்பட்டு ஆண்டவருக்கு சுத்திகரிக்கப்பட்டு ஒவ்வொன்றும் சுத்திகரிக்கப்பட்டு வந்து பேசினாதான் அந்த பேச்சு இங்கே கர்த்தருடைய வார்த்தையாக போகும். அநேகருக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பிக்க. அல்லேலூயா. அதனால்தான் பிரசங்கிமார்கள், பிரசங்கம் பண்ணுகிறவர்கள், ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரு வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணுவாங்க. சங்கீதங்களின் புஸ்தகத்திலே ஆமென் 19ஆம் சங்கீதம் அதனுடைய 14வது வசனத்தை படியுங்க. சங்கீதம் 19:14. என் கன்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, நல்ல கவனிக்கணும், என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக. பிரீதியாய் இருப்பதாக என்று சொன்னால் உமக்கு பிரியமாய் இருப்பதாக, அல்லது உமக்கு ஏற்புடையதாக இருப்பதாக, நீங்க ஏற்றுக்கொள்ளுகிறதா இருக்க வேண்டிய வாயின் வார்த்தை எப்படி இருக்கணும்? நான் சொல்லுவேன், இது பிரசங்கியார் மாத்திரம் ஜபிக்கிற ஜபமா இருக்கக்கூடாது. ஒவ்வொருத்தரும் காலையில் எழும்பும் போது, சிலர்லாம் எழும்பும் போது என்ன நினைப்பாங்க தெரியுமா? ஐயோ, நேற்றைக்கு நான் பேசினதுனால ஒரு பெரிய சண்டையே வந்துச்சு, இன்னைக்கு எப்படியாவது வாயை அடக்கி என்ன செய்யணும்? ஆமா, அப்படியே வருவாங்க. வாயை அடக்கணும், யார்ட்டையும் போய் பேசிடக்கூடாது. டோரை திறந்து வெளியே வந்த உடனே நம்ம வாயை கிளறதுக்குன்னே யாராவது வருவாங்க. என்னைக்கு அப்படி ஜெபம் பண்றீங்களோ அன்னைக்குதான் உங்க வாயை கிளறதுக்கு ஆள் வருவாங்க. கவனமா இருங்க. அதனால எல்லாரும் ஜெபம் பண்ணணும், ஆண்டவரே என் வாயின் வார்த்தைகள் உமக்கு பிரீதியா இருக்கணும் ஆண்டவரே. அல்லேலூயா. யார் பேசினாலும் என் பதில் உமக்கு பிரியமான பதிலா இருக்கணும். மற்றவர்களை காயப்படுத்துகிற பேச்சாக இருக்கக்கூடாது, அல்லது ஒருவேளை மற்றவர்களுக்கு எதிர்த்து பேசுகிற பேச்சாக இருக்கக்கூடாது. உமக்கு பிரியமான, அதான் சொல்லணும். ஒருத்தங்கிட்ட பேசினா ஆண்டவர் நமக்கு எப்படி கற்று தந்திருக்கு. அதனால கர்த்தருடைய வசனம் நம்முடைய வாயில இருந்தால் அந்த வார்த்தை ஆண்டவருடைய வார்த்தையாக போகும். அதனாலே ஆமென், கோபம் கொண்டவர்களும் நம்ம மத்தியில நமக்காக என்ன செய்வாங்க? சரணடைஞ்சிருவாங்க. ஒருவேளை காயப்பட்டவர்களும் கனிவாக மாறிடுவாங்க. அப்ப நம்ம வாயின் வார்த்தைகள் எப்படி இருக்குன்னு தெரியுமா? மற்றவர்களை காயப்படுத்துகிறதாக இருக்கக்கூடாது, மற்றவர்களை கனப்படுத்துகிறதா இருக்கணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இன்னைக்கு ஒப்பு கொடுங்கம்மா. இன்னைக்கு அநேக நேரங்களில் நம்ம நினைக்கிறோம், நான் டைரக்டா உட்கார்ந்து எல்லா காரியத்தை ஆண்டவருக்காக நான் செய்யறதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு, அதனால நான் பரலோகத்துக்கு போயிருவேன். நமக்கு நாமே நியாயம் தீர்க்க கூடாது. நியாயம் தீர்க்கிறதுக்கு ஆண்டவர் சில காரியத்தை வைத்திருக்கிறார். பேசுகிறது நீங்களாக இருக்கக்கூடாது, பரிசுத்த ஆவியானவராக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நம்முடைய வாழ்க்கையை நீதிக்குட்படுத்துகிறது. எதற்குட்படுத்துகிறது? எதற்கு நீதிக்குட்படுத்துகிறோம்? பரலோகத்துக்கு போகணும்னு சொன்னா நம்ம நீதிக்குட்படுத்தப்படுவோம். இயேசு இனி இரட்சகராக வரமாட்டார், அவர் நியாயாதிபதியாக வருவார். நம்முடைய நீதிக்கு தக்கவாறு தான் நமக்கு பரலோகத்துக்கு ஆண்டவர் கொண்டு போவார். அப்போ வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை படியுங்கள். அங்கே மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே மத்தேயு 12ஆம் அதிகாரம் அதனுடைய 36, 37 வசனத்தை படிங்க. மத்தேயு 12ஆம் அதிகாரம் 36வது வசனம், 37வது வசனம். மனுஷர் பேசும் வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். நிறுத்திக் கொள்ளுங்க, அடுத்தது படிக்கலாம். அங்க வேதம் சொல்லுகிறது, மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து என்ன செய்யணுமா? என்ன செய்யணும்? கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். போன மாசம் மார்ச் மாசம் கணக்கு ஒப்பு வச்சிருப்போம். அது கவர்மெண்ட்ல ஒர்க் பண்றவங்க எல்லாம் கரெக்டா கணக்கு காமிச்சு ஆகணும். கரெக்டா கணக்கு காமிக்கணும்னா வந்துருவாங்க வீட்டுக்கு. கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். இங்க எதை குறித்து கணக்கு ஒப்புவிக்கணுமா? நம்ம பேசுற வார்த்தைகளை குறித்து கூட என்ன செய்யணும்? கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஆண்டவர் கணக்கு போட்டு வருவார். நீ இந்த இடத்துல நீ இப்படி பேசினா, நீ இந்த இடத்துல எப்படி பேசினா, 2 லிஸ்ட் போடுவாங்க. இந்த 2 லிஸ்டும் நமக்கு நியாய தீர்ப்புல கொண்டு வரப்படும். இது ஒரு லிஸ்ட் என்ன தெரியுமா? நாம் வீணான பேசின வார்த்தைகள், இது நம்மை குற்றவாளி என்கிற தீர்ப்புக்கு கொண்டு வரும். நம்ம நல்லது பேசியிருந்தோம்னு சொன்னா அது ஒரு லிஸ்ட்ல இருக்கும். படிங்க, அது வேதத்துல இருக்கு. அடுத்த வசனத்தை படிங்கம்மா, 37வது வசனத்தை படிங்க. ஏனெனில் உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தைகளினாலேயே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய் என்றார். கூண்டுல நிறுத்துறதுக்கு நம்ம கொலை செய்யணும்னு வேண்டாம். அல்லேலூயா. போய் கூண்டுல போய் நிக்கணும்னா, குற்றவாளி கூண்டுல போய் நிக்கணும்னா என்ன செய்யண்டாம்? கொலை செய்யண்டாம். தாறுமாறா 4 வார்த்தை பேசினாலும் போதும். இங்க பாருங்க, கூண்டுல கொண்டு நிறுத்திடுச்சு. உங்க வார்த்தை உங்களை நீதிமானாகவும் மாற்றும், உங்க வார்த்தை உங்களை என்னதாகவும் மாற்றும்?
அப்ப நீங்க இப்ப சிந்தித்து பார்க்கணும், என் வார்த்தை, நான் பேசுகிற வார்த்தை என்னை நீதிமானாக்கி இருக்கிறதா? யாரா இருந்தாலும் ஒரு புருஷன் ஒரு மனைவி கிட்ட பேசினா கூட கவனமா பேசுங்க, அதுவும் கூட கணக்குல வைக்கப்படும். அநியாயமா உங்க மனைவியை குற்றப்படுத்தினீங்கன்னு சொன்னா அது அநியாய கணக்குல போயிடும். உங்க மனைவிக்கு ஆலோசனை சொன்னீங்கன்னா அது நல்ல கணக்குல போயிடும். உங்க புருஷனுக்கு நீங்க தேவையில்லாத டென்ஷனை உண்டாக்குற வார்த்தைகளை பேசிங்கன்னா அது அநியாய கணக்குல போயிடும். நீங்க அவர்களுக்கு ஆதரவா பேசிங்கன்னா உங்களுக்கு நல்ல கணக்குல வந்துடும். நீங்க வேலை செய்யற இடத்துல ஒருத்தங்களை ரொம்ப தாக்கி அல்லது அவங்களுக்கு மனநோவு உண்டாக்குற வார்த்தைகளை பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா அநியாய கணக்குல போயிடும். அவங்களை ஆதரிச்சு அவங்களுக்கு நல்ல சமாதானமான வார்த்தையை சொல்லி அவங்களை அரவணைச்சு கொண்டீங்கன்னா அது உங்களுக்கு நல்ல கணக்குல போயிடும். இப்ப எந்த லிஸ்ட் பெருகணும் தெரியுமா? நீதிமான் என்கிற லிஸ்ட் நமக்கு பெருகி கொண்டே வருகின்ற போது அது நிமித்தம் பரலோகத்திலே நமக்கு இடம் உண்டு. கரங்களை தட்டி ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கோம் தெரியுமா? ஆமா, நான் ஒழுங்கா சர்ச்சுக்கு போறேன், ஒழுங்கா காணிக்க கொடுக்கிறேன், நானா யார் தெரியுமா அப்படி ஆண்டவருக்காக அப்படி செய்யறேன் இப்படி இதனால பரலோகத்துக்கு போறேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். இல்ல, நம்ம பேசுகிற வார்த்தை கூட நம்மளை போக கூடாதபடி தடுத்து விடும். அதனால கவனமா இருங்க. பேசுகிற வார்த்தை என்று சொன்னால உலகத்திலே மாத்திரமல்ல, ஒவ்வொரு நேரமும் பேசுகிற வார்த்தையிலே நாம் கவனமா இருக்க வேண்டும். ஆண்டவர் அதற்காக தான் சொல்லுகிறார், இதிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்வதற்காக நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், அது ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு மாத்திரம் தான் கிடைச்சிருக்கிற ஒரு கிருபை என்ன தெரியுமா? கர்த்தர் நம்முடைய வாயாக இருக்க வேண்டும். அவர் சொல்லுகிறார், உலகத்தின் முடிவு மட்டும் நான் உன் வாயாக இருப்பேன். சொல்ல போனா என்ன தெரியுமா? ஆண்டவர் வருகை பிந்துச்சுன்னா நம்ம சாவு வரைக்கும் நம்ம வாயாக ஆண்டவர் இருப்போம். அதுக்கு பிறகு பேச முடியாது, ஒன்றும் நடக்காது, அது வேற, அது கர்த்தர் பார்த்துக்கிடுவாரு. ஆனா பேசுறதுக்கு திறம் இருக்கிற வரைக்கும் நல்ல வார்த்தைகளை பேசும். சொல்லுங்க, நல்ல வார்த்தைகளை பேசும், தைரியமா பேசும். கர்த்தர் நம்முடைய வாயாக இருந்து பேசுகிறதா இருக்கட்டும், நாம் ஜெயம் எடுப்போம். ஆமேன். இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து போங்க ஐயா. இதுவரையிலும் ஒருவேளை சில இடத்துல தவறி போயிருந்திருக்கலாம், பரவாயில்லைன்னு சொல்ல மாட்டேன், அது கொஞ்சம் ஆண்டவர் நமக்கு மன்னிப்பார். நான் உங்களை மன்னிச்சுட்டேன் அல்லது நீங்க சரியெல்லாம் சொல்ல, ஆண்டவர் மன்னிப்பார். அவர் இரக்கமுள்ள ஆண்டவர், அவர் மன்னிப்பார். ஆனால் இன்றில் இருந்தாவது இன்னைக்கு ஆண்டவருடைய அப்பத்தையும் ஆண்டவருடைய சரீரத்தையும் அவருடைய ரத்தத்தையும் புசித்திருக்கிறோம், ஒரு புதுபலனோடு இருக்கிறோம். இன்னைக்கு ஒப்பு கொடுத்துட்டு போங்க. நான் வீட்டில் பேசினா கூட என் வார்த்தை கர்த்தருடைய வார்த்தையாக இருக்கும். ஒரு சின்ன வார்த்தை பேசினாலும் அந்த வார்த்தை கர்த்தருடைய வார்த்தையாக இருக்கும். ஏன் தெரியுமா? கர்த்தர் என் வாயாக இருக்கிறார். என் பிள்ளை சொல்லும் போது எங்க அப்பா என்கிட்ட பேசினா எனக்கு ஒரு சமாதானம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட திரும்ப பேச வருகிற அளவுக்கு நம்ம வார்த்தை கனி உள்ளதாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு மாற்றம் நம்மிடத்துல நாம் இருக்குமா? அப்படிப்பட்ட ஒரு கிருபையை நம்ம பெற்றுக்கொள்வோமா? இன்றைக்கு ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, கர்த்தர் அப்படியாய் நம்மை மாற்றி இருக்கிறார். முதலாவது, உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களும் நான் உன் வாயாக இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். இரண்டாவது, உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களும் நான் உனக்கு வாசலாக இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா. வாசல் என்பது ஒரு இடத்திற்குள் பிரவேசிக்கிறதற்காக வைக்கப்படுகிற ஒன்று. இந்த ஆலயத்திற்கு பல வாசல்கள் இருந்தாலும் மெயின் வாசல் என்று ஒன்று சொல்லி இருக்கிறது. ஆண்டவர் சொல்கிறார், அப்படிப்பட்ட ஒரு மெயின் டோர், ஒரு முக்கியமான வாசலாக ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்றார். ஆமா, ஆண்டவர் சொல்லுகிற இடத்துல வேற வாசலே கிடையாது, ஒரே ஒரு வாசல் தான் உண்டு. அந்த வாசல் என்ன தெரியுமா? ஆண்டவர் இயேசு. வாசிங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தை படியுங்கள். யோவான் 10ஆம் அதிகாரம் 9வது வசனம். நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தான் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். இன்றைக்கு இங்கே பாருங்க, இந்த வாசல் வழியாய் உட்பிரவேசிப்பவர்களுக்கு 2 ஆசீர்வாதம். ஒன்று ஆவிக்குரிய ஆசீர்வாதம், இன்னொன்று உலக பிரகாரமான ஆசீர்வாதம். இயேசு என்கிற வாசல் வழியாய் ஒருவர் உட்பிரவேசித்தால் அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். இது ஆவிக்குரிய ஆசீர்வாதம். கரங்களை உயர்த்தி ஆண்டவர் மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. காரணம் என்ன? ரட்சிப்பு கர்த்தராலே, ஆண்டவர் இயேசுவாலே மாத்திரம்தான் நமக்கு வருகிறது. இந்த உலகத்தில் யாரும் நம்மை ரட்சிக்க முடியாது. காரணம் என்ன? உலகத்தில் கடவுள் என்று சொல்லப்பட்டவைகள் எல்லாம் மனிதனால் படைக்கப்பட்டவைகள். மனிதன் எதையெல்லாம் கண்டு பயந்தானோ அதையெல்லாம் கடவுளாக்கி விட்டான். ஆனால் இந்த உலகத்தில் நம்மை சுத்திகரிப்பதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனதவதாரம் எடுத்து இந்த உலகத்தில் வந்து நம்முடைய ரட்சிப்புக்காக அவர் தம்மையே கொடுத்து உயிரோடு எழுந்த தெய்வம். அவர் நமக்காக இந்த உலகத்தில் வந்தவர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர் படைக்கப்பட்டவர் அல்ல, அவர் நம்மை படைத்தவர். ஆமென். படைக்கப்பட்டது பெரிதா, படைத்தவர் பெரிதவரா?
ஆமா, அந்த படைத்தவரே நம்மோடு வந்திருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்து செய்த காரியம் என்ன தெரியுமா? ரட்சிப்புக்காக தன்னையே ஒப்பு கொடுத்து இரத்தத்தை சிந்தி அவர் இந்த உலகத்திலே நமக்காக உயிரோடு எழுந்தவராயிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அந்த இயேசு சொல்லுகிறார், நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தான் என்று சொன்னால் அவன் ரட்சிக்கப்படுவான். ஏனென்றால் ரட்சிப்பு கர்த்தருடையது. ஆமென். நமக்கு ரட்சிப்பு வேணும். கண்ட ரட்சிப்பு இல்லாமல் பரலோகம் இல்லை. ரட்சிப்பு இல்லாமல் மோட்சத்தினுடைய காரியங்கள் இல்லை. ரட்சிப்பு இல்லாமல் பரிசுத்தம் இல்லை. ரட்சிப்பு இல்லாமல் ஒண்ணும் இல்லையா? அதனால ரட்சிக்கப்படணும். ஏன் ரட்சிக்கப்படுங்க, ரட்சிக்கப்படுங்க. இங்க கம்யூனியன் கொடுக்கிறதுக்காக ரட்சிக்கப்படுங்கன்னு சொல்றோம் இல்ல. பரலோகத்துக்கு போனோம். கம்யூனியனை எப்படியும் வாங்கிடலாம், வலது கையிலையும் இடது கையிலையும் வாங்கிடலாம், எப்படியும் சாப்பிட்டுட்டு போயிடலாம். ஆனா ரட்சிப்பு கம்யூனியன் வாங்குவதற்காக அல்ல, ரட்சிப்பு பரலோகத்துக்கு போறதுக்கு. அல்லேலூயா. அந்த ரட்சிப்பின் வாசல் இயேசு. அவரே சொல்லி இருக்கிறார், நானே வாசல். அப்ப முதலாவது ஆவிக்குரிய ஆசீர்வாதம் ரட்சிப்பு. இரண்டாவது பாருங்க, அந்த வாசல் வழியாய் பிரவேசித்தால் உள்ளும் புறமும் சென்று என்னத்தை கண்டடையலாமா? மேய்ச்சல். மேய்ச்சல் என்பது செழிப்பை குறிக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர். புல்லுள்ள இடம் என்று சொன்னால் செழிப்பான தேசத்தை குறிக்கிறது. அமர்ந்த தண்ணீர் என்று சொன்னால் சமாதானத்தை குறிக்கிறது. ஒரு இடம் அமைதியா இருக்கிறது, அமர்ந்த நீரோட்டம் இருக்குன்னா அது சமாதானத்தை குறிக்கிறது. அப்ப நம்ம வீட்டுல ரெண்டும் இருக்கிறது. இயேசுவின் வாசல் வழியாய் உட்பிரவேசித்தோம் என்று சொன்னால், இயேசு நம்முடைய வாழ்க்கையில வாசலா இருக்கட்டும். டெய்லி தூங்கி எழும்புகிற போது நம்ம உட்பிரவேசிக்கிற வாசல் இயேசுவாக இருக்கட்டும். அதனால்தான் சொல்லுது, எழும்பின உடனே வாட்ஸ்அப்பை பார்க்காதுங்க, வாசல் மூடிரும். இந்த வாசல் திறக்க கூடாது நமக்கு. டெய்லி இப்ப எல்லாருக்கும் தலையில இருக்கு, தலைக்குள்ள வச்சுக்காங்க. அங்க இருந்து எடுத்து என்ன செய்வாங்க தெரியும்? இந்த வாசல் வழியா தான் இன்னைக்கு நிறைய பேர் உட்பிரவேசிக்கிறாங்க. நோ, அது ராங் வே. the right way only Jesus. Hallelujah. Jesus is the right way. Hallelujah. அதை பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவர் இயேசுதான் உண்மையான வழி. ஆண்டவர் இயேசுதான் வாசல். அதன் வழியா உட்பிரவேசிக்கணும். எழும்பணும்னு சொல்லுங்க, ஆண்டவர் இயேசுவே என்னை இந்த இடத்துல எழும்பி தூங்கி எழும்ப பண்ணிருக்கீங்க, நீங்க ஞானத்தை அதன் வழியா உட்பிரவேசிங்க. ஜெபம் பண்ணுங்க, துதியுங்க, வேதத்தை படிங்க, அதன் வழியாய் ஒரு நாளுக்குள்ளே உட்பிரவேசிங்க. உள்ளே போனா என்ன நடக்குமா தெரியுமா? நல்ல புல்லுள்ள மேய்ச்சல், சமாதானமான ஒரு வாழ்க்கை. நான் சொல்றேங்க, நல்ல ஆவியில ஜெபம் பண்ணி ஒரு நாள் ஆரம்பிங்க. நம்ம வாழ்க்கையில் ஆர்ப்பாட்டமே இருக்காது. பொல்லாத எந்த சத்துனுடைய போராட்டங்கள் வந்தாலும் ஜெயிக்கிறதுக்குள்ள பலனை ஆண்டவர் கொடுப்பார், சாந்தத்தை கொடுப்பார். அந்த கடினம் மாறிடும். நல்லா இதை ஆரம்ப காலங்கள் அதிகமாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறேன். நான் நிறைய கஷ்டங்கள், போராட்டங்கள், மனதளவில் சில குழப்பங்கள், ஏன் சில நேரம் சில ஆத்திரங்கள் கூட இருக்கும், அவ்வளோ வேதனை இருக்கும். ஆனால் ஆண்டவருடைய சமத்தில் துதிக்க 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 துதிக்க. எதுக்கு ஸ்தோத்திர பலி எடுக்கிறோம்? எதுக்கு ஸ்தோத்திர பலி எடுக்கிறோம் சொல்லி பாருங்க. ஒரு ஆண்டவரை ஸ்தோத்தரிச்சு பாருங்க உட்கார்ந்திருந்து. ஏதோ ஆண்டவருடைய அதெல்லாம் ஒரு சாதாரண காரியம் கிடையாது. எல்லாம் சொன்னாங்க, நான் சோத்திர பலி சோத்திர பலி சோத்திர பலி சொல்லுகிறவர்களிடத்துல கேட்டீங்கன்னா தெரியும், அதுல இருக்கிற மகிமை தெரியும். அல்லேலூயா சொல்லுங்க. காலையில எழுந்து ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் வைக்கிறதுக்கு முன்னாடி ஸ்தோத்திரம் செலுத்துங்க ஆண்டவருக்கு. அந்த வாசல் வழியா உள்ள பிரவேசிங்க. உள்ளே பிரவேசிக்கிற போது மேய்ச்சலை காண்பீர்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது அந்த வாசல் கொஞ்சம் இடுக்கமாக தான் இருக்கும். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் ஒருவன் உட்பிரவேசிக்கிற போது இந்த உலக பிரகாரமா நெருக்கப்படுவோம். சில நேரம் வீட்டுல கூட அப்படித்தானே, நம்ம ஜெபம் பண்ணாதான் நமக்கு பிரச்சனையே கொடுப்பாங்க வீட்டுல சில நேரம். நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க, அப்பதான் என்னெல்லாம் பிரச்சனை வரலாம் எல்லாத்தையும் கொடுப்பாங்க. ஜெபிக்கிறவர்களுக்கு தான் நெருக்கம். ஏன்னா அந்த வாசல் கொஞ்சம் நெருக்கமான வாசல். வேதம் சொல்லி இருக்கிறது படிங்கம்மா, மத்தேயு 7:13 படியுங்கள். மத்தேயு 7:13 எப்படி சொல்லி இருக்கிறது? இடுக்கமான வாசல் வழியாய் வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் விரியும் வழி விசாலமுமாய், வாசல் விரிவும் வழி விசாலமுமாய் இருக்கிறது. அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். அது எங்க கொண்டு விடும் தெரியுமா? பாதாளத்துல கொண்டு விடும். விசாலமான பாதை, எல்லாம் விசாலமா இருந்துகிட்டே இருந்துடுச்சுன்னா நேர போய் பாதாளத்துக்குள்ள விழுந்துருவோம். ஆனா வாசல் எப்படிப்பட்ட வாசல் தெரியுமா? கொஞ்சம் நெருக்கமான இடுக்கமான வாசல் தான். ஆனா அந்த இடுக்கமான வாசல் வழியா நீங்க போயிட்டே இருந்தீங்கன்னு சொன்னா அது பரலோகத்துக்கு போகிற வாசலா இருக்கிறது. அல்லேலூயா. இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால உங்களுக்கு ஒருவேளை நெருக்கம் வருகிறதோ, இயேசுவை ஏற்று இயேசு வாசல், அந்த வாசல் வழியா பிரவேசிக்கிறதுனால அந்த வாசல் ஒருவேளை இடுக்கமாக இருக்கிறதோ நெருக்கமாக இருக்கிறதோ, பயப்படாதீங்க. அந்த வாசலினுடைய முடிவிலே பரலோகம் இருக்கிறது, ஒரு நித்திய வாழ்க்கை இருக்கிறது. இயேசு ஒருவர் மாத்திரம்தான் வழி.
இந்த உலகத்துல எந்த வழியிலும் பரலோகத்துக்கு மோட்சத்துக்கு போக முடியல, இயேசுவே வாசல் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. யோவான் 14ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை படிங்க. இயேசுவினுடைய வார்த்தை இப்படி சொல்கிறது. யோவான் 14ஆம் அதிகாரம் 6வது வசனம். அதற்கு இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்துல போக முடியாதான். அல்லேலூயா சொல்லுங்க. பிதா எங்கே இருக்கிறார்? பரலோகத்தில் இருக்கிறார். ஆமென் சொல்ல முடியுமா? பிதா இருக்கிற இடம் பரலோகம். அப்போ ஆண்டவர் இயேசுவே சொல்லிட்டார், என்னாலே அல்லாமல் நீ எந்த வழியும் தேடி போகாத. இன்னைக்கு பல வாசலை தேடி ஓடுறாங்க. அந்த வாசலுக்கு இந்த வாசலுக்கு போறேன். நம்ம ஆட்களும் நிறைய வாசல் வச்சிருக்கிறாங்க, மற்ற ஆட்களும் நிறைய வாசல் வச்சிருக்காங்க. ஹலோ, புரிஞ்சிருக்கா? ஆண்டவர் சொல்றார், எந்த வாசலும் உங்களுக்கு திறக்காது. ஒரே ஒரு வாசல் தான் நியாயத்தீர்ப்பு நாட்கள் திறந்திருக்கும். அந்த வாசல் என்ன தெரியுமா? ஆமென், வாசிக்கலாமே. அங்க வேதத்துல சொல்லப்பட்ட திறந்த வாசல் எது தெரியுமா? வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை படிங்க. வெளிப்படுத்தல் 4:1. இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டு. பரலோகத்தில் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, உலகத்துல எல்லா வாசலும் பூட்டிரும், ஒரே ஒரு வாசல் தான் திறந்திருக்கும். நீங்க டிக்கெட் புக் பண்ணி வச்சிருப்பீங்க சில வாசலை பார்க்க போறதுக்கு. ஆண்டவர் வந்து நிப்பாரு. டிக்கெட் எடுத்தா டிக்கெட் இருக்கும், ட்ரெயின் இருக்காது, இல்ல பிளைட் இருக்காது. இப்ப சொல்லுங்க, ஐயோ இந்த வாசலை நம்பிலாம் நான் இருந்தேன். அப்பதான் எல்லாரும் பார்ப்பாங்க, நான் அப்பவுமே சொன்னேன் நமக்கு ஒரே ஒரு வாசல் தான் திறந்திருக்கும், அதை நோக்கி பாரு. நீ வானத்தை நோக்கி பார்த்தா அங்க ஒரு வாசல் திறந்திருக்கும் நமக்காக. அல்லேலூயா. அந்த ஒரே ஒரு வாசல் யார் தெரியுமா? இயேசுவே அந்த வாசல். அதனால சொல்ல, நீங்க இருக்கிற இடத்துல ஆண்டவர் கொடுத்திருக்கிற வீட்டுக்குள்ள ஆண்டவர் ஆராதித்து பழகுங்க. இயேசுவை நம்பி பாருங்க. நமக்கு கொடுத்திருக்கிற அழகான சபை, இந்த சபைக்குள்ள வாருங்க. கர்த்தருடைய வாசல் இது. அல்லேலூயா. இந்த வாசல் வழியாக நம்மை பரலோகத்திற்கு கொண்டு செல்கிற இயேசு நமக்கு உண்மை உள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வாசல் எப்பெல்லாம் திறந்திருக்குமா தெரியுமா? ஏசாயா 60ஆம் அதிகாரம் 11 படிங்க. ஏசாயா 60ஆம் அதிகாரம் 11வது வசனம் இப்படி சொல்லுகிறது. ஏசாயா 60:11. உன்னிடத்துக்கு ஜாதிகளின் பலத்த சேனையை கொண்டு வரும்படிக்கும் அவர்களுடைய ராஜாக்களை அழைத்து வரும்படிக்கும் உன் வாசல்கள் இரவும் பகலும். நல்ல கவனிங்க. உன் வாசல்கள் இரவும் பகலும் பூட்டப்படாமல் எப்பொழுதும் திறந்திருக்கும். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்ம சர்ச்சு டோரை கூட எப்ப பூட்டிடுவாங்க? சர்ச்சு முடிச்சு போன உடனே பூட்டிடுவாங்க, அப்படிதானே? அது நம்முடைய பாதுகாப்புக்காக. அதை திறந்து வச்சுட்டு இருக்க முடியாது. திறந்து வச்சா ராத்திரி திறந்து வச்சா யாரெல்லாமோ திறக்காம இருக்கும் போதே யாரெல்லாமோ வர பிளான் போடுறாங்க. திறந்து வச்சா அவ்வளவுதான். உலகத்துல எல்லா வாசலும் ராத்திரி நேரம் கொஞ்சம் என்ன செய்யும். ஆனா வேதம் சொல்லுகிறது, உங்களுக்கென்று ஒரு வாசல் இருக்கிறது, அது இரவும் பகலும் எப்பொழுதும் அது பூட்டப்படாமல் எப்பொழுதும் திறந்திருக்கிற வாசல். அதனால்தான் நீங்க 2 மணிக்கு எழும்பி ஜெபம் பண்ணாலும் அந்த வாசல் உங்களுக்காக திறந்துபட்டிருக்கு. அல்லேலூயா. காலையும் மாலை எவ்வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. பாடுவோமா? காலையும் மாலைய வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் தொனி கேட்குதே. சொல்லுங்க, பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் தொனி கேட்குதே. காலையும் மாலைய வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. அல்லேலூயா. எப்போதும் தேவ தூதர்கள் பரிசுத்தர் 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 என்று சொல்லி ஒரு வாசல் நமக்காக திறந்திருக்கும். அந்த வாசல் இரவும் பகலும் நமக்காக திறந்திருக்கிற ஒரு வாசலா இருக்கிறது. அல்லேலூயா. பேசிட்டே போனா நிறைய பேசலாம், முடிச்சிடணும். இப்போ அதற்காக இறுதியான ஒரு காரியத்தை சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நமக்கு வாயாக இருப்பார். ஆண்டவர் உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நமக்கு வாசலாக இருப்பார். கடைசியாக உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களும் நமக்கு வெளிச்சமாக இருப்பார். அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 20வது வசனம் இப்படி சொல்லுகிறது. ஏசாயா 60:20. உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை,
அஸ்தமிப்பதும் இல்லை. உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை. உன் சந்திரன் மறைவதும் இல்லை. உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். துக்க நாட்கள் முடிந்து உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் துக்கத்தை கொண்டு வருகிறது இருள். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில இருள் வருகிற போது துக்கம் வருகிறது. திடீர்னு படிச்சுட்டு இருக்கிற பிள்ளை நல்லா படிச்சுட்டு இருக்கு, கரண்ட் போச்சுன்னா என்ன ஆகும்? ஐயோ ஃபெயில் ஆயிருவேனோ, உடனே துக்கம் வருகிறது. இருள் வந்தால் அதற்கு பின்பாக துக்கமும் வந்து விடுகிறது. ஒரு குடும்பம் சமாதானத்தை இழந்தால் துக்கம் வந்து விடுகிறது. ஒரு குடும்பத்தில் இருக்கிற வெளிச்சம் மங்கி போகிற போது, அம்மை நல்லா சிரித்து பழகி சந்தோஷமாய் சமாதானமாய் இருக்கிறாங்க, திடீர்னு எல்லாம் போச்சுன்னா துக்கம் வந்து இருக்கிறது. நல்லா சம்பாதிக்கிற ஒரு புருஷன் திடீர்னு மரித்து போனாலும் துக்கம் வந்து விடுகிறது. நல்லா இருக்கிற ஒரு மனைவி திடீர்னு நோய்வாய்ப்பட்டுட்டாங்கன்னா துக்கம் வந்து விடுகிறது. சில வெளிச்சம் மங்கி இருளாகிற போது துக்கம் வருகிறது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் துக்க நாட்களுக்கு முடிவு கொண்டு வரும்படி நான் அணையாத விளக்காக, நித்திய விளக்குன்னு சொன்னா அணையாத விளக்கு. ஒரு அல்லேலூயா புரிஞ்சவங்க சொல்லுங்க அல்லேலூயா. அந்த விளக்கு அணையாது. நித்தியம் என்று சொன்னால் முடிவில்லாதது. நித்திய ஜீவன் என்று சொன்னால் அழிவில்லாத ஒரு ஜீவன். நித்திய இடம் என்று சொன்னால் அழிவில்லாத ஒரு இடம். அதுக்கு முடிவே கிடையாது. அங்க போனா அவ்வளவுதான். அதான் நித்திய ஜீவன், நித்திய பரலோக, நித்திய ராஜ்யம். ஆமென். அதுக்கு எண்டு கிடையாதுங்க. அது முடிஞ்சு போகும், அது க்ளோஸ் ஆகும், அது மூடும், அப்படி எல்லாம் கிடையாது. அது என்றைக்கும் நமக்காக இருக்கும். அதான் சொல் நித்திய வெளிச்சம். நம்முடைய வீடுகளுக்கு இன்றைக்கு தேவை நித்திய வெளிச்சம். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என் வீட்டில் இருக்கிற இருள் மங்கி போகாமல், இருள் அற்று போகுவதற்கு, வெளிச்சம் மங்கி போகாமல் இருப்பதற்கு ஏதோ ஒரு நாள் கொளுத்தி வைக்கிற வெளிச்சத்தை போல அல்ல, ஒவ்வொரு நாளும் என் வீடு வெளிச்சமா இருக்கணும். உலக மனுஷங்கள்லாம் வெளிச்சத்தை எப்படி கொண்டு வராங்க தெரியுமா? கொளுத்தி தான் கொண்டு வராங்க. ஆனா நம்ம வீட்டுல கொளுத்த வேண்டியது அவசியமே இல்லை. ஏற்கனவே கர்த்தர் நித்திய வெளிச்சமா இருந்துட்டு இருக்கிறா. புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். அப்படித்தானே? காலையில் எழும்பி விளக்கு வைக்கலன்னு சொன்னா அவ்வளவுதான், அவங்களுக்கு கவலை உண்டாயிரும். ராத்திரியும் கொஞ்சம் விளக்கு வைக்கணும். அது ஒரு பூஜை போடல, விளக்கு வைக்கலன்னு சொன்னா வீடே அப்படி காலியான போல, ஏதோ தரித்திரம் போல நினைப்பாங்க. நம்ம ஏன் கவலைப்படலாம் தெரியுமா? நம்ம ஆண்டவர் நம்ம வீட்டுக்கு எப்பொழுதும் வெளிச்சமாகவே இருந்துட்டு இருக்கிறார். அல்லேலூயா. பைபிள் வீட்டுக்குள்ள இருந்த உடனே வெளிச்சம் வந்துடும் நினைக்காதுங்க. பரிசுத்தம் வீட்டுக்குள்ள இருந்தாதான் வெளிச்சம் வரும். அல்லேலூயா. பரிசுத்தம் வரணும்னா இந்த நித்திய வெளிச்சமானவரை நம்ம இருதயத்துக்குள்ள ஏற்றுக்கொள்ள வேண்டும். விளக்கை கொளுத்தி மரக்காலால மூடி வைக்காதுங்க. விளக்கு தண்டில் வீட்டில் போய் ஏற்றி வைங்க. அது வீடு முழுவதற்கும் வெளிச்சம் கொடுக்கும். வீடு முழுவதும் வெளிச்சமா இருந்தா சில தொலைந்து போனதை கூட நம்ம தேடி எடுக்க முடியும். 10 காசு ஒரு அம்மாட்ட இருந்துச்சு. அதுல ஒரு காசு என்ன செய்துட்டான்? தொலைஞ்சு போச்சுதான். அவங்க தேடி அதை என்ன செய்தாங்களாம்? காரணம் என்ன தெரியுமா? அந்த வீட்டுல வெளிச்சம் இருந்துச்சு. அல்லேலூயா. இருட்டுக்குள்ள எந்த பொருளும் கண்ணு தெரியாதுங்க. நம்ம வீடு இருளா இருந்தா தொலைஞ்சு போனதெல்லாம் தொலைஞ்சு போயிட்டே இருக்கும், கிடைக்காது திரும்ப. ஆண்டவர் சொல்ல, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே நான் இந்த உலகத்திற்குள்ளே வந்திருக்கிறேன். உங்க வாழ்க்கையில எதையாவது இழந்து போயிருக்கிறீங்களா? உங்க வாழ்க்கையில சில நாட்களை இழந்து போனீர்களோ? உங்க வாழ்க்கையில சில நன்மைகளை இழந்து போனீர்களோ? உங்க வாழ்க்கையில சில பரிசுத்தத்தை இழந்து போனீர்களோ? உங்க வாழ்க்கையில எதையோ ஒன்றை இழந்து போயிருக்கிறீர்களா? ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நீர் நித்திய வெளிச்சமாக இருந்தால் இனி நான் எதையும் இழந்து போக மாட்டேன். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பகலிலே மேகஸ்தம்பத்தின் வெளிச்சமாக ஆண்டவர் இருந்தார், இரவிலே அக்னி ஸ்தம்பத்தின் வெளிச்சமாக ஆண்டவர் இருந்தால் நடந்தது என்ன தெரியுமா? பகலிலும் அவர்களுக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை, இரவிலும் ஒன்றும் குறைவுபடவில்லை. எங்க இருக்கிறது? உபாகமம் 2:7 படிங்க. 40 வருஷம் இந்த அனுபவத்தில் வாழுகிறாங்க, நடந்து போறாங்க. உபாகமம் 2:7 படிங்க. அந்த உபாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். உன் தேவனாய கர்த்தர் உன் கையின் கிரியைகளில் எல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார். இந்த பெரிய வனாந்திர வழியாய் நீ நடந்து வருகிறதை அறிவார். இந்த 40 வருஷமும் உன் தேவனாய கர்த்தர், இந்த 40 வருஷமும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட இருந்தார். எப்படி இருந்தார் தெரியுமா? பகலிலே மேகஸ்தம்பமாக இருந்தால். அதை படிக்கணும்னா நீங்க யாத்ராகமம் அல்லது நெகேமியாவுக்கு போகணும். இருக்கட்டும், வீட்டுல போய் படிச்சுக்கிடுங்க. எப்படி இருந்தார்? உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு பகலிலே மேகஸ்தம்பமாகவும் இரவிலே அக்னி ஸ்தம்பமாகவும் இருந்தார். அதனால நடந்தது என்ன தெரியுமா? உனக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை என்று சொல் என்றார். என்னதாச்சு? ஒன்னும் என்ன செய்யல. உங்க வாழ்க்கையில நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், ஒன்னும் குறைபடாம இருக்கிறீங்களா? இல்ல, சில நேரம் அப்பப்போ குறை வருதோ? ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவர் நீங்க வெளிச்சமாக இருந்தால் எத்தனை வருஷம் நான் வாழ்ந்தாலும், அது வனாந்திர வாழ்க்கையா இருந்தால் கூட நீங்க ஒன்னும் குறையாம பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. ஒருவேளை சில நேரங்களில் தொலைந்து போனால் கூட
தாவீதுனுடைய வாழ்க்கையில சில காரியங்கள் தொலைந்து போனது. வேதம் சொல்லுகிறது ஒன்று குறையாமல் திரும்ப பெற்றுக்கொண்டான் என்று சொல்லி. எப்ப தெரியுமா? தன்னை திடப்படுத்தி கொண்டு ஆண்டவரை நோக்கி தாவீது பார்த்தபோது அவர் நித்திய வெளிச்சமாக தாவீதுக்கு இருந்தார். என் அன்பு தேவனுக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுக்கு நித்திய வெளிச்சமாக ஆண்டவர் இருக்கிறார். அவர் அக்னி வெளிச்சமான, ராத்திரியில என்ன வெளிச்சமா? அதுக்கு மாத்திரம் ஒரே ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்றேன். இந்த அக்னி வெளிச்சமா ஏன் ஆண்டவர் இருக்கணும் தெரியுமா? அவர் ராத்திரியில அக்னி வெளிச்சமா இருக்கிறார். இரவு நேரத்துல ஏன் அக்னி தேவை தெரியுமா? இரவு நேரத்துல தான் பாவம் வரும். என்ன வரும்? இருட்டுல தான் பாவமே இருக்கும். ஒரு மனுஷன் பாவம் செய்யறான்னா அவன் இருட்டுல தான் செய்வான். இருள் மறைஞ்சிருக்கிற திருடன் வாரது எப்போ வரான்? ராத்திரி நேரம் தான் வரும். இருட்டு தான் பாவம் செய்யறதுக்கு நல்ல இடம். அப்ப ஏன் இருட்டுல அக்னி ஆண்டவர் பாதுகாப்பா கொடுத்தாருன்னா, அக்னிக்கு ரெண்டு காரியம் உண்டு. ஒன்னு அக்னி வெளிச்சத்தை கொடுக்கும், இன்னொன்னு அக்னி என்ன தெரியுமா? சுட்டரிக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப பாவம் செய்யாதபடிக்கு அங்க ஒரு வெளிச்சத்தை உண்டாக்குறது அக்னி. இன்னொன்னு என்ன தெரியுமா? பாவம் அதை தாண்டி வந்தாலும் அக்னி அந்த பாவத்தை என்ன செய்திடும்? அதனால்தான் அக்னி என்ற அபிஷேகம், அந்த அபிஷேகத்தின் வல்லமை அங்கே எலியாவின் நாட்களில் இறங்கினது போல அக்னிமயமானவர் எப்பொழுதும் நம்முடைய வீட்டை சுற்றிலும், எலிசா ஜெபம் பண்ணும் போது அக்னிமயமான ரதமும் அக்னிமயமான குதிரையும் சுற்றிலும் இருந்து தெரியுமா? அது நம்ம வீட்டை சுற்றிலும் இருந்தால் நமக்கு ஒரு வெளிச்சம் இருக்கும். நம்ம வாழ்க்கையில பிசாசு கொண்டு வருகிற பாவத்தை அந்த அக்னி சுட்டு போட்டுரும். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரிஞ்சு? அல்லேலூயா. அப்ப சொல்லுங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையில் அக்னிமயமானவராய் நீர் எழுந்தருளும். எல்லாரும் எழும்பி நிற்போமா? ஆண்டவருடைய சமூகத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருப்பேன். அந்த ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நான் உங்களுக்கு வாயாக இருப்பேன். நீங்க போகிற இடத்துலலாம் இனி உங்களுக்கு ஜெயம் உண்டாகும். இதுவரையிலும் தோல்வியா? மோசேயினுடைய வாழ்க்கையில் அவர் நினைச்சா நான் தோல்வி அடைந்து விடுவேன் என்று சொல்லி. ஆனால் கர்த்தர் அவருடைய வாயாக இருந்ததுனால அவர் செய்த காரியம் எல்லாம் ஜெயமாக இருந்தது. அல்லேலூயா. சத்துருக்களுக்கு முன்னாடி ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி கொடுத்தான். இரண்டாவது கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுக்கு நான் வாசலா இருக்கிறேன். இந்த வாசல் வழியாக நம்ம எல்லாரும் உட்பிரவேசிக்க வேண்டும். அப்பொழுது பரலோகத்துக்கு போகலாம். அவர் எல்லாரும் சொல்லுங்க, என் வீட்டுக்கு கர்த்தர் தான் வாசல், என் வாழ்க்கைக்கு கர்த்தர் தான் வாசல்னு சொல்லுங்க. கர்த்தர் அந்த வாசல் வழியாக நம்ம கொண்டு போவார். கடைசியாக அவர் நமக்கு வெளிச்சமாக இருக்கும். நம்ம வீட்டில் எத்தனை லைட்டு போட்டாலும் வராத வெளிச்சம் இயேசுவால வரும். அந்த வெளிச்சம் மங்கி போகக்கூடாது. ஆமென். கர்த்தருடைய வேத வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது. இந்த வேத வசனம் நமக்கு வெளிச்சமா இருக்கட்டும். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கைகள் எல்லாரும் காணிக்கைகளை எடுத்துக்கொள்ளுங்க. எல்லாரும் காணிக்கைகளை எடுத்துக்கொள்ளுங்க. கர்த்தருக்காக கொடுக்கிற இப்பொழுது அருமையான டாக்டர் ஆபிரகாம் அவர்கள் வந்து இந்த காணிக்கைக்காக நம்மத்தில் ஜெபிப்பாங்க. அந்த ஜெபத்திற்கு பிறகு பாடல் பாடி ஆண்டவருடைய சமூகத்தில் காணிக்கைகளை நம்ம கொடுக்க ஆரம்பிப்போம். எடுத்து கர்த்தருடைய கைகளில் காணிக்கைகளை வைத்து நாம் ஸ்தோத்தரிக்க ஆரம்பிப்போம். எல்லாரும் ஸ்தோத்திரம் செலுத்திக் கொண்டே இருங்க. ஸ்தோத்திரம் செலுத்துங்க. இப்பொழுது அருமையான டாக்டர் அவர்கள் ஜெபிப்பார்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். சபையார் யாவரும் இப்பொழுது நாம் காணிக்கையாக ஜெபிக்கிறோம். உங்கள் கரங்களில் காணிக்கைகளையும் தசமங்களையும் எடுத்துக்கொள்ளுங்கள். பயபக்தியோடு நாம் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்திருக்கிறோம். எங்களை நேசிக்கிற நல்ல தேவனே, இந்த மாலை வேளைக்காய் துதிக்கிறோம். சாமி ஆண்டவரே, நீர் நல்லவரும் வல்லவரும், நீ பெரியவரும் பரிசுத்தமாக இருக்கிறதுக்காய் ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. இந்த நேரத்தில் சபையாராக நாங்கள் ஆண்டவரே உமக்காக ஆண்டவரே கத்தாவே காணிக்க செலுத்த வந்திருக்கிறோம். கத்தாவே ஆண்டவரே, இதோ இப்பொழுதும் கூட கத்தாவே முடிய ஆண்டவரே சபையில கத்தாவே உமக்காக செலுத்தப்படுகின்ற காணிக்கையின் மூலம் எங்களையும் என் குடும்பத்தையும் கத்தாவே நீர் ஆசீர்வதிக்கும்படி இந்த நேரத்தில் கெஞ்சுகிறோம். கத்தாவே ஆண்டவரே, இதோ கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் என்று சொன்னீரே கத்தாவே. நாங்கள் உமக்காக கொடுக்க இருக்கிறோம் சாமி. நீர் எங்களை ஆசீர்வதிக்கும் என்று கெஞ்சுகிறோம் சாமி ஆண்டவரே. எங்களுடைய போக்கிலும் வரத்திலும் கூட வரும். எங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் கத்தாவே. விளைச்சித்தின் பிள்ளைகளாக நாங்கள் ஜீவிக்க கிருபதாரும் பாதுகாத்துக் கொள்ளும் பலப்படுத்தும் ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் வேண்டிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். தேவ பிரசன்னம், தேவ பிரசன்னம், தேவ பிரசன்னம், தேவ பிரசன்னம் ஏங்குதே கதறுதே என் உள்ளம் துடிக்குதே. ஏங்குதே கதறுதே
என் உள்ளம் துடிக்குதே. பிரசனம் பிரசனம் மகிமையின் பிரசனம், மாறாத பிரசனம் தேவ பிரசனம். பிரசனம் பிரசனம் மகிமையின் பிரசனம், மாறாத பிரசனம் தேவ பிரசனம். மலை போன்ற சோதனை நேர்ந்தாலும், இருள் போன்ற துன்பங்கள் சூழ்ந்தாலும், சத்துருக்கள் என்னை எதிர்த்து வந்தாலும், சவால்கள் என்னை கலங்க செய்தாலும், மலை போன்ற சோதனை நேர்ந்தாலும், இருள் போன்ற துன்பங்கள் சூழ்ந்தாலும், சத்துருக்கள் என்னை எதிர்த்து வந்தாலும், சவால்கள் என்னை கலங்க செய்தாலும், பிரசன்னத்தால் ஜெயிப்பேன், ஜெயித்து முன்னேறுவேன். பிரசன்னத்தால் ஜெயிப்பேன், ஜெயித்து முன்னேறுவேன். பிரசனம் பிரசனம் மகிமையின் பிரசனம், மாறாத பிரசனம் தேவ பிரசனம். பிரசனம் பிரசனம் மகிமையின் பிரசனம், மாறாத பிரசனம் தேவ பிரசனம். கர்த்தரின் நாமம் பலத்த துருகமே, சுகமாயிருப்பான் நீதிமான் அதற்குள். பர்வதங்கள் மெழுகு போல் உருகிடும், பிரசன்னத்தால் உருகி போய்விடும். கர்த்தரின் நாமம் பலத்த துருகமே, சுகமாயிருப்பான் நீதிமான் அதற்குள். பர்வதங்கள் மெழுகு போல் உருகிடும், பிரசன்னத்தால் உருகி போய்விடும். பிரசன்னத்தால் ஜெயிப்பேன், ஜெயித்து முன்னேறுவேன். பிரசன்னத்தால் ஜெயிப்பேன், ஜெயித்து முன்னேறுவேன். பிரசனம் பிரசனம் மகிமையின் பிரசனம், மாறாத பிரசனம் தேவ பிரசனம். பிரசனம் பிரசனம் மகிமையின் பிரசனம், மாறாத பிரசனம் தேவ பிரசனம். சமூகம் எனக்கு முன்பாக சென்றிடும், இளைப்பாறுதல் சுற்றிலும் தருகிறீர். கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததே, என்னோடு என்றும் கூடவே வருவதால். சமூகம் எனக்கு முன்பாக சென்றிடும், இளைப்பாறுதல் சுற்றிலும் தருகிறீர். கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததே, என்னோடு என்றும் கூடவே வருவதால். பிரசன்னத்தால் ஜெயிப்பேன், ஜெயித்து முன்னேறுவேன். பிரசன்னத்தால் ஜெயிப்பேன், ஜெயித்து முன்னேறுவேன். பிரசனம் பிரசனம் மகிமையின் பிரசனம்,
மாறாத பிரசனம், தெய்வ பிரசனம், பிரசனம் பிரசனம், மகிமையின் பிரசனம், மாறாத பிரசனம், தேவ பிரசனம். ஹல்லேலூயா. Praise the Lord. நம்ம எல்லாரும் அப்படி எழுந்து நிற்போம். நாம் நிறைவாக ஜெபித்து ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து ஆசீர்வாதத்தோடு கடந்து செல்வோம். கேட்ட வார்த்தைகளை வைத்து நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை ஒப்பு கொடுப்போம். எல்லாரும் நாம் கேட்ட சத்திய வசனத்தை அந்த வார்த்தைகளின்படி நான் நடக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் கொஞ்ச நேரம் எல்லாரும் பேசுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. வாய்களை திறந்து, ஆண்டவரே, உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களும் நீர் எங்களுக்கு வாயாகவும் எங்களுக்கு வாசலாகவும் எங்களுக்கு வெளிச்சவுமாகவும் இருப்பேன் என்றே. இனி நாங்கள் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் எங்களுக்கு ஒரு நித்திய ராஜ்யத்தை கொடுப்பதற்காக இந்த வாக்குத்தத்தத்தை எங்களுக்கு தந்திருக்கிறேன். கவலையோடு தான் வந்தோம், கண்ணீரோடு தான் வந்தோம், பல போராட்டத்தோடு வந்தோம், எங்களோடு பேசுனீர் ஆண்டவரே என்று சொல்றவங்க நல்ல ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்க. நீங்க அதை நினைத்து, ஆண்டவருடைய வார்த்தையை நினைத்து துதிக்கிற போது உங்கள் சரீரத்தில் இருக்கிற வியாதிகளுக்கு ஆண்டவர் ஒரு விடுதலையை கொடுக்கிறார். கர்த்தருடைய வசனம் குணமாக்குகிற வசனம். எல்லாரும் சொல்லுங்க, இப்பொழுது ஒருவேளை வியாதியஸ்தர்கள் இருந்தால் இயேசுவினுடைய கரம் உங்கள் மேலே வருகிறது, உங்களுடைய வியாதியை சுகமாக்கும்படியாய். எல்லாரும் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் சரீரத்தில் இருக்கிற வியாதியிலே ஒரு சுகத்தை தாரும். தீராத தலைவேதனை, கண்களிலே பிரச்சனை, தைராய்டு பிரச்சனை, கால்களிலே பிரச்சனை, எலும்பு நரம்புகள், ஆமேன், இன்னும் கேன்சர் கட்டிகள் என்று சொல்லுகிற ஒரு பயத்துக்குரிய காரியம், வயிற்றில் இருக்கிற புண்கள், நாக்கில் இருக்கிற புண்கள் எல்லாம் மாறட்டும் ஆண்டவர். இருதய பிரச்சனைகள் மாறட்டும். வியாதியஸ்தர்கள் ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினாலே வியாதிகள் விலகி ஓடுவதாக. இப்பொழுது இந்த இடத்தில் இருந்து செல்லும் போது ஒரு சுகம் உம்முடைய பிள்ளைகளுக்கு வரட்டும் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் மேலே கரத்தை வைத்து நீட்டி தொட்டு ஆசீர்வதிப்பீராக. தொழில் செய்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம், வியாபாரம் செய்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம், அலுவலக பணிகளிலே வேலை செய்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். வெயிலின் காலங்கள் உம்முடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய எல்லா விதமான பாதுகாப்பை கர்த்தர் கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளுடைய வியாபாரங்கள் பெருகட்டும், உழைப்புகள் ஆசீர்வதிக்கப்படட்டும், வீண் செலவுகள் இல்லாதபடி சம்பாதிக்கிற சம்பாத்தியங்கள் அவர்களுக்கு ஆசீர்வாதமாய் கிடைக்கட்டும் ஆண்டவரே. பண பிரச்சனைகள் மாறட்டும். கடன் பிரச்சனைகளுக்காக ஜெபம் பண்ணுகிற உம்முடைய பிள்ளைகளுடைய கடன் பிரச்சனைகள் மாறட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். இப்பொழுதே உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு நன்மை கிடைக்கட்டும் ஆண்டவரே. பிள்ளைகளுடைய படிப்புக்காக, பிள்ளைகளுடைய வேலைகளுக்காக ஜெபிக்கிறவர்களுடைய ஜெபங்களை கேட்டு அந்த பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுடைய திருமண காலங்கள் வயதாகிவிட்டது என் பிள்ளைகளுக்கு, ஐயோ இன்னும் ஒரு திருமண வரன் அமையவில்லை என்று சொல்லி ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய குடும்பத்திலே அந்த பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதம் வரட்டும் தகப்பனே. அந்த பிள்ளைகளும் உம்முடைய பிள்ளைகள் அல்லவா, அவர்களும் தனிமையாயிருப்பது நல்லதல்ல என்று நீங்க கண்டிருக்கிறீங்களே, அவர்களை ஆசீர்வதிங்க. குழந்தை பாக்கியங்களுக்காக ஜெபிக்கிறவர்கள், கர்ப்ப ஸ்திரீகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய நன்மைகளை கர்த்தர் அனுகூலங்களை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். சிறு பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. குடும்பங்களிலே சமாதானம் இல்லாமல் இருக்கிற ஆண்டவரை குடும்பங்களுக்குள்ளே சமாதானத்தை கர்த்தர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். என்னென்ன காரியங்களுக்கு உம்முடைய பிள்ளைகள் இப்பொழுது ஜெபிக்கிறார்களோ வீட்டில் இருக்கிற துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும். கர்த்தர் சொல்லுகிறேன், உன் துக்க நாட்கள் முடிந்து போகிறது, இரட்டிப்பான நன்மை உனக்கு தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறீங்க. ஹல்லேலூயா. உன் சுக வாழ்வு துளிர்க்கும் என்று நீங்க சொல்லி இருக்கிறீங்களே, ஆமென். இடங்கொள்ளாமல் பெருக மட்டும் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு பெருகுவீர்கள். கர்த்தர் இந்த ஆசீர்வாதங்களினால் இவர்களை ஆசீர்வதித்து அனுப்புகிறதற்காக நன்றி. இந்த நாள் முழுவதும் நடந்த எல்லா ஆராதனைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து தந்ததற்காக நன்றி. இந்த இரவு எங்களுடைய பயணங்கள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். எங்கள் படுக்கையில் எங்களுடைய இளைப்பாறுதல் ஆசீர்வதிக்கப்படட்டும். காலை எழுந்து கர்த்தரை துதித்துகிற துதியோடும் ஜெபத்தோடும் எங்களுக்கு தருகின்ற அன்றாட பணிகளை நாங்கள் செய்கிற போது, ஊழியங்களை செய்கிற போது ஆண்டவர் எங்களுக்கு உதவியாக இருந்தருளும். தொடர்ந்து வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். சத்தமாய் சொல்லுங்க ஹல்லேலூயா. நல்ல ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்கள் அத்தனை பேரையும் ஆசீர்வதிப்பாராக.